लोकगुरुं गुरुभिः सह पूर्वैः कूरकुलोत्तमदासमुदारं श्रीनगबध्यभिरामवरेसौ धीप्रशयानगुरुं सभजेऽहं लोकाचार्याय गुरवे कृष्णपादस्य सूनवे संसारभोगिसन्दष्टजीवजीवातवे नमः। लोकाचार्यकृपापात्रं कौण्डिन्यकुलभूषणं समस्तात्मगुणावासं वन्दे कूरकुलोत्तमम्। नमः श्रीशैलनाथाय कुन्तीनगर जन्मने प्रसादलब्ध परमप्राप्य कैंकर्यशालिने लोकाचार्य पदाम्बोज राजहंसायिदान्तरं ज्ञानवैराग्य जलधिं वन्दे सौम्यवरं गुरुं श्रीजिह्वा अधीश दास अमलम् अशेष शास्त्रविदं सुंदरवर कुरु करुणागन्दलित ज्ञानमन्दिरं कलये पुरुषकार वैभवञ्च साधनस्य गौरवं तदधिकारी कृत्यमस्य सद्गुरूपसेवनं हरिदयामहैदुकीं गुरोरुपायताञ्चयः वचनभूषणे अवदज्जगद्गुरुं तमाश्रये साङ्ख्य अखिल द्रविड संस्कृतरूप वेद सारार्थ संग्रह महारस वाक्यजातं सर्वज्ञ लोकगुरु निर्मितम् आर्य भोग्यं वन्दे सता वचनभूषण दिव्यशास्त्रम् आकण्ड उत्कण्ड वैकुण्ठ प्रियाणां कण्ठभूषणं कुरुणा जगता मुक्तं வியாப்தம் வச்சன பூஷணம் பேரு தெரிவிக்கும் அவள் தன் பெருமை ஆறு பெருவான் முறை அவன் கூறு குருவை பணுவல் கொல்வதிலையாகிய குளிர்ந்த வருள்தான் மாறில் புகழ் நற்குருவின் வன்மையுடலாம் வசனபோட நமதில் தேரிட நமக்கருள் முடும்பை இறைவன் கடல்கள் சேரேன் மனனே திருமாமகள் தன் சீரருள் ஏற்றமும் திருமால் திருவடி சேர்வழி நன்மையும் அவ்வழி ஒழிந்தன அனைத்தின் புண்மையும் மெய்வழி ஊன்றிய மிக்கோர் பெருமையும் ஆரணம் வல்லவர் அமருணன் நெறியையும் நாரணன் தாழ்த்தரு நற்குரு நீதியும் சோதிவான் அருள் தூய மாகுருவின் பாத மாமலர் பணிபவர் தன்மையும் தீதில் வானவர் தேவன் உயிர்களை ஏதுமின்றி எடுக்கும்படியையும் மன்னிய இன்பமும் மாகதியும் குருவென்னு நிலை பெறும் இன்பொருள் தன்னையும் அசைவிலா வேத மதனுள் அனைத்தையும் வசனபூடன வழியால் அருளிய மறையவர் சிகாமணி மண்புகழ் முடும்பை இறைவன் எங்கோன் ஏறு உலகாரியன் தேன்மலர் சேவடி சிந்தை செய்பவர் மாநிலத்தின்பமெய்தி வாழ்பவரே லோகாச்சாரிய கிருதே லோகஹிதே வச்சனபூஷணே தத்வார்த்த தர்சினோ லோகே தன்னிஷ்டாஸ்ய சுதுர்லபஹ ஜகதாச்சாரிய ரச்சிதே ஸ்ரீமத் வச்சனபூஷணே தத்வஜானாஞ்ச தன்னிஷ்டாம் தேகிநாத யதீந்திரமே. பிள்ளை லோகாச்சாரியார் திருவடிகளே சரணம். விசதவாக் சிகாமணிகளான பொய்யிலாத மணவாள மாமணிகள் திருவடிகளே சரணம். ஸ்ரீவச்சன பூஷணத்திலே கடந்த வகுப்புகளிலே மணவாள மாமணிகளுடைய அவதாரிகை, அதாவது பிரபந்தத்திற்கு அவதாரிகை என்னது என்று முதற்கண் அனுபவித்தோம். அந்த அவதாரிகையை முடித்து முதல் சூத்திரத்தை அனுபவிக்க தொடங்கினோம். கடைசி வகுப்பிலே முதல் சூத்திரம் என்னத்தை சொன்னது? வேதார்த்தம் அறுதி இடுவது ஸ்மிருதி இதிகாச புராணங்களாலே. என்னுடைய எளிமையான பொருள், இதை எப்படி பிரிச்சுக்கணும் அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். வேதம், வேதம்னு சொன்னா அதற்குள்ள வேதாந்தமும் அடக்கம். அப்ப வேதாந்தம்னு பிராக்கெட்ல போட்டுக்கிட்டோம். வேதத்தினுடைய அர்த்தம் அப்படின்னா அதனுடைய சீரிய பொருள். அறுதி இடுவது இன்னது என்று நிர்ணயித்தல் அப்படின்னா சம்சய விபர்யக மர ஐயம் திரிபர. அதனை கற்றுக்கொள்வது எப்படி? அறுதி இடுவது இதுதான், வேதத்தினுடைய சீரிய பொருள் இதுதான் அப்படின்னு எப்படி தெளிவாக எப்படி தெரிந்து கொள்வதுன்னு கேட்டா ஸ்மிருதி இதிகாச புராணங்களாலே. ஸ்மிருதி இதிகாசம் புராணம் போன்ற உபபிரம்மணங்களாலே. உபபிரம்மணங்கள்னு சொன்னாலே ஒரு விஷயத்தை நன்றாக விளக்கி சொல்லக்கூடியவைகளுக்கு உபபிரம்மணங்கள்னு பேர். இதை எடுத்து எதனால சூத்திரம் வருகிறது, அதனுடைய சூத்திரத்தினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இப்ப நாம அவதாரிகையில இந்த ஸ்லோகம், இந்த 4 சூத்திரங்களுக்காக ஒரு அவதாரிகை இருக்கிறது. அந்த அவதாரிகையில முதல் சூத்திரத்தினுடைய அவதாரிகையை பார்க்கிறோம். அது ரொம்ப குறிப்பா இந்த 4 சூத்திரங்கள் தனி. இந்த 4 சூத்திரங்கள் படிக்கட்டு என்னன்னு முதல்ல பார்ப்போம். முதல் சூத்திரத்தால வேத வேதாந்தத்தினுடைய சீரிய பொருள் அதனை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதனுடைய உபபிரம்மணங்களான ஸ்மிருதி இதிகாச புராணங்கள் தேவை அப்படின்னு சொல்லப்படுறார் சுவாமி. வேதம்னு ஒன்று சொன்னீர், வேதாந்தம்னு ஒன்று சொன்னீர். வேதத்தினுடைய பொருளை அறிவதற்கு எது, வேதாந்தத்தினுடைய பொருளை அறிவதற்கு எது அப்படின்னு கேள்வி வர, வேதத்தினுடைய பொருளை அறிய வேண்டும் என்றால் நீர் ஸ்மிருதியை பற்றி அறிய வேண்டும். அதுக்கு உபபிரம்மணம்.
வேதாந்தத்தினுடைய பொருளை அறிய வேண்டும் என்றால் இதிகாச புராணங்களை கொண்டு அறியலாம் அப்படின்னு ரெண்டாவது சொன்னார். அத்தாலே அது முற்பட்டது அப்படின்னு மேல போறார். இப்ப இதிகாச சிரேஷ்ட இந்த ரெண்டு இருக்கே சுவாமி, இதிகாசம் புராணம்னு சொல்றாரே, அது ரெண்டுக்குள்ள எது சிறந்தது அப்படின்னு வர அதுக்கு பதில் சொல்றார். ஆம், இதனால இதிகாசம் தான் சிரேஷ்டம். எதனாலே? அத்தாலே அது முற்பட்டது. எதனால இதிகாசம் புராணங்களை விட சிறந்தது அப்படின்னு 4வது சூத்திரத்துல சொல்ல போறார். அது முடிஞ்ச உடனே தான் புருஷகார வைபவம்னு சொல்ல வரார். நீங்க இதுல மனசுல எப்படி வச்சுக்கணும்னா, நம்ம பிரகரணங்கள் பார்த்தோம். முதல் பிரகரணம் எது? புருஷகார வைபவம். ரெண்டாவது பிரகரணம் எது? உபாயத்தினுடைய வைபவம். இந்த ரெண்டும் எதுல சொல்லி இருக்குன்னு கேட்டா, புருஷகார வைபவம் என்பது ராமாயணத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. உபாயம் பகவானே அப்படிங்கிற அந்த வைபவம் எங்க சொல்லப்பட்டிருக்கு? மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பகவத்கீதை எங்க தானே வந்திருக்கு. அதனால இப்ப ரெண்டு ஞாபகம் வச்சுக்கணும். இந்த படிக்கட்டு எப்படி ஏறுறார்? முதல்ல வேதார்த்தம், அது சொல்றோம்னா ஸ்மிருதி இதிகாச புராணங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுல வேதத்தினுடைய பொருளை தெரிஞ்சுக்கணும்னா ஸ்மிருதி, வேதாந்தத்தினுடைய பொருளை தெரிஞ்சுக்கணும்னா இதிகாச புராணங்களை கொண்டு தெரியலாம். அந்த இதிகாச புராணங்களுக்குள்ளே இதிகாசங்கள் மேம்பட்டதை, எதனால இதிகாசம் மேம்பட்டதுன்னு சொல்ல போறார். அதுக்கு அடுத்தபடியா புருஷகார வைபவத்துக்குள்ள நுழைய போறார். ஏன் சுவாமி இதிகாசங்களை எடுத்துக்கொண்டார்னா அதுல ரெண்டு இருக்கே. அதுல ராமாயணம் என்பது பிராட்டியினுடைய ஏற்றம், புருஷகார வைபவத்தை சொல்லக்கூடியது. அடுத்தது மகாபாரதம் என்பது தூது போனவன் ஏற்றம் சொல்லிற்று அப்படின்னு பகவானே உபாயம், அவனே இருக்கிறதுல சாதனசிய கௌரவம்னு பார்த்தோம் இல்லையா. அப்ப இதனாலதான் இந்த படிக்கட்டு இதை ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. இப்ப முதல் ரெண்டு பிரகரணங்கள் எது? புருஷகார வைபவம். அடுத்தது பகவானே உபாயம்னு சொல்ற உபாய வைபவ பிரகரணம். அந்த ரெண்டுத்தை எங்க தெரிஞ்சுக்க போறோம்? ரெண்டு இதிகாசங்களால. எந்த இதிகாசங்கள்? ராமாயணம் என்பது சீதா பிராட்டி, மகாலட்சுமி தாயார், புருஷகார வைபவம். மகாபாரதம் என்பது கண்ணனுக்கு பெருமை, அவனே உபாயம் என்ற வைபவத்தை அது சொல்ல போகிறது. அப்ப அங்கிருந்து மேல கீழே படி ஏறி படி இறங்கினோம்னா இப்படி படிக்கட்டு வச்சுக்கணும். மகாபாரதத்துல கண்ணனுடைய ஏற்றம், அவனே உபாயம். ராமாயணத்துல சீதா பிராட்டியின் ஏற்றம், மகாலட்சுமி தாயாரே புருஷகார பூதை என்பதன் ஏற்றம். இந்த ரெண்டு எங்க இருந்து வந்ததுன்னு கேட்டா இதிகாசங்கள்ல இருந்து வந்தது. இதிகாசங்கள் தனியான்னு கேட்டா இதிகாசங்களும் புராணங்களும் வேதாந்தத்தினுடைய பொருளை அறிவதற்காக இருக்கக்கூடியவை. அந்த வேதாந்தங்களினுடைய பொருளை அறியக்கூடியதுன்றதே. அப்ப வேதத்தினுடைய பொருளை அறிவது யார் அப்படின்னு மேல வர முதல் சூத்திரம். வேதார்த்தம் அறுதியிடுவது ஸ்மிருதி இதிகாச புராணங்களாலேன்னு வர்றது. இது முதல்ல பெரிய படிக்கட்டு. நிதானமா திரும்ப மனசுல பதிச்சுக்கோங்க. அப்ப படிக்கட்டு என்ன? அவருக்கு இப்ப மனசுல நோக்கம் இதிகாசங்களால, ராமாயணத்தினால மகாலட்சுமி தாயாருடைய ஏற்றம், மகாபாரதத்தினால கிருஷ்ணனுடைய ஏற்றம், இவள் புருஷகார பூதை, கண்ணன் தான் உபாயம். இத சொல்ல வந்தவர். அதுக்கு படிக்கட்டாதான் முதல் 4 சூத்திரங்கள். அதுதான் அவதாரிகை, முன்னுரை அப்படின்னு பார்த்தோம். அதுல இந்த வேதார்த்தம் அறுதியிடுவது ஸ்மிருதி இதிகாச புராணங்களாலேன்னு வர, எந்த ஒரு பிரபந்தத்தை ஒரு பிரமாத்தா எழுதுறார்னா எந்த பிரமாணத்தை கொண்டு எழுதுகிறார்? நீர் எதை ரெஃபரன்ஸ் புக்கை வச்சு எழுதுறீர்? இதுக்கு எது மூலம், எந்த மூலத்திலிருந்து எடுத்து இந்த கருத்துக்களை சொல்லுகிறீர்னு சொல்லணும் இல்லையா? அப்ப எது பிரமாணம்னு கேள்வி வர, கடந்த வகுப்புகளில் பார்த்துட்டோம் 8 பிரமாணங்கள். அந்த 8 பிரமாணங்களிலே நமக்கு பிராதானியம் 3 பிரதானம். அந்த 3லேயும் சப்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதமே மிகவும் உயர்ந்தது அப்படின்னு முதல்ல சொல்லி, அது என்னென்னன்றதெல்லாம் திரும்ப போக வேண்டாம், பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா எப்படி அழகா இப்ப அவதாரிகையில படிக்கட்டு எப்படி போனோம்? பிரமேயங்களுக்குள்ள சிறந்தவன் பகவான். அப்ப பிரமாணங்களுக்குள்ள சிறந்தது வேதம். ஏன்னு கேட்டா இது நித்தியம். எப்படி பகவான் என்பவன் தோஷங்களுக்கெல்லாம் எதிர்த்தட்டோ மங்களங்களுக்கெல்லாம் ஆசிரியனமாக இருக்கக்கூடியவனோ, அதுபோல வேதம் என்பது அப்பௌருஷேயம், ஒரு புருஷனால எழுதப்பட்டதல்ல, நித்தியமானது அப்படிங்கிற கருத்துக்களை பார்த்து அடுத்து வேதம் என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம். வேதயதீதி வேதஹா, தன்னை அறிய வேண்டும் என்ற ஆசை இருக்கிற நம்பிக்கை உடையவனுக்கு அர்த்தங்களை நன்றாக பிரகாசிப்பிக்க கூடியது அப்படின்னு பார்த்தோம். இப்ப அதுக்கு அடுத்தபடியா தான் இப்ப பார்த்து கொண்டு இருக்கிறோம். அது என்ன அப்படிங்கிறது அந்த சூத்திரம். அதாவது நம்ம எப்பவும் பார்க்கிற அந்த குறிப்பை வைத்துக்கொண்டு பார்ப்போம். இதோ அதை திறந்து விடுறேன், கொஞ்சம் இருங்கோ.
நம்ம இதை தான் பார்த்தோம். இப்போ இந்த முதல் சூத்திரத்தை எப்படி பிரிச்சுக்கணும்னு பார்த்தோம். நீ முடிச்சுடலாம் முதல் சூத்திரம், கவலைப்படாதீங்க. வேதார்த்தம் அறுதியிடுவது ஸ்மிருதி இதிகாச புராணங்களாலே. இதை எப்படி பிரிச்சுக்கிட்டோம்? வேதம், வேதம்னு சொன்னா வெறும் வேதம் இல்லை, வேதமும் வேதார்த்தமும் கூடியது. அப்புறம் வேதத்தினுடைய அர்த்தம், அர்த்தம்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ வேதத்தை விட்டுருவோம், வேதத்தினுடைய பெருமை என்னன்னு பார்த்துட்டோம். வேதத்தினுடைய அர்த்தம் அப்படின்னா எதுன்னு பார்த்தோம். அதை துவயபாகம் அப்படின்னு பிரித்தோம். 2 விதமான பகுதிகள் இருக்கிறது துவயத்துல அப்படின்னு பார்த்தோமா நேற்றுக்கு. இப்ப கடந்த வகுப்புல ஞாபகம் வருதா? ஒன்று கர்மபாகம், இன்னொன்று ஞான பாகம். கர்மபாகத்தினால எதை அறிகிறோம் அப்படின்னு சொன்னோம். கர்மபாகத்தினால் நாம் அறிந்தது என்ன? இருங்கோ, இன்னொரு பிரசன்டேஷன் இருக்கும், அதை எடுத்துக்கலாம். சரி, இன்னைக்கு இதை வச்சு சொல்லிடுறேன், நாழிகை வீணாக வேண்டாம். சிலதெல்லாம் கம்ப்யூட்டரில் போனால் அதுதான், அதில் சில ஹைலைட்லாம் பண்ணி வச்சிருந்தேன், பரவாயில்ல, இதை வச்சே இப்போ சொல்லிவிடுறேன். நம்ம கடைசியாக பார்த்த இடம் இதுதான். வேதம் அப்படின்னு சொல்லும்போது அந்த வேதத்தில் 2 பாகங்கள் இருக்கிறதுன்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? 2 பாகங்கள்னா பாகத்வயம் அப்படின்னு பார்த்தோம். அது என்னது? பாகத்வயாத்மகம் அப்படின்னா ஒன்று கர்ம பாகம், இன்னொன்று ஞான பாகம் அப்படின்னு பார்த்தோம். கர்மம் ஞானம் அப்படின்னு 2 சொல்றீங்களே சுவாமி, அது என்ன அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பார்த்தோம். என்னன்னா, முதல்ல ஆராதன ரூபமான கர்மம். ஞாபகம் வருதா? பாகத்வயம்னா 2 பாகங்கள். அப்ப வேதம் எதை சொல்லுகிறது? ஆராதன ரூபமான கர்மங்கள், செயலை சொல்லுகிறது. அதுக்கப்புறம் ஞான பாகம்னு பார்த்தோமே, அந்த ஞானம் எதை சொல்லுகிறது? ஆராத்திய வஸ்துவான, யாரை குறித்து இந்த ஆராதனம் செய்யப்படுகிறது, அப்படியான பிரம்மத்தை பற்றி சொல்லுகிறது அப்படின்னு பார்த்து அதற்கு உதாரணங்கள் பல எடுத்தோம். சுவாமி, பல தெய்வங்கள் எல்லாம் பார்த்து நம்ம கர்மாக்களை பண்றோமே, அது பகவானுக்கு போய் சேருமான்னு கேட்டா, எல்லாருக்கும் அந்தர்யாமியா இருக்கிறவன் பகவான் தான், அதனால அவனைத்தான் சென்று கிட்டும் அப்படின்னு கீழே பார்த்துருக்கோம். சரி, அதற்கு மேலே சொன்னார். சரி, அப்போ கடைசியா நம்ம பார்த்தது, பகவானுக்கு ஆராதனம் செய்கிறோம். அந்த பகவானுக்கு ஆராதனம் செய்வதற்காக அந்த பகவானுக்குன்னா அந்த பிரம்மம், அவனை பற்றி அறிதல். அப்ப 2 பாகம் பார்த்துட்டோம். ஒன்று கர்ம பாகம், இன்னொன்று ஞான பாகம். இதுல கடைசியில் அந்த கர்ம பாகத்தை கொஞ்சம் விளக்க ஆரம்பிச்சோம். இப்படி ஆராதன ரூபமான கர்மமும் ஆராத்திய வஸ்துவான பிரம்மமாகிற அர்த்தத்வயத்தையும் அறியவே, இதனால என்ன தெரிஞ்சுக்க போறோம் சுவாமி? வேதம் சொல்லுவது கர்ம பாகம், வேதாந்தம் சொல்லுவது ஞான பாகம். இது 2த்த நன்னா தெரிஞ்சுக்கிறதுனால என்ன தெரிய போகிறதுன்னு கேட்டா, எதை பற்ற வேண்டும், எதை விட வேண்டும். கீழே எழுதிருக்கு பாருங்க, தியாஜ்ய உபாதேய ரூப சகல அர்த்தங்களையும் அறியலாயும் இருக்கையாலே. அப்போ இந்த கர்மபாகத்தையோ ஞான பாகத்தையோ தெரிஞ்சுக்கிறதுனால என்ன தெரிஞ்சுக்கோம்? வாழ்க்கையில எதை பற்ற வேண்டும், எதை விட வேண்டும். தியாஜ்யம் அப்படின்னா விடுதல், உபாதேயம் அப்படின்னா பற்றுதல். அப்ப எந்த அர்த்தங்களை, பொருள்களை எல்லாம் நாம கிரகிக்கணும், எதுலெல்லாம் ஈடுபாடு இல்லாம விடணும், இது தெரியணும். ஒரு இடத்துக்கு போனா டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அதை அப்ப நன்னா தெரிஞ்சுக்கோ. அதனால அப்ப இதுல முக்கியமா என்ன சொல்ல வருகிறது? 2 பாகங்கள், கர்ம பிரம்மங்கள். ஒன்னு கர்மத்தை பத்தி சொல்லும், இன்னொன்னு பிரம்மத்தை பத்தி சொல்லும். இந்த கர்மத்தை பிரிக்கிறார் முதல்ல, அதை தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் கடைசி வகுப்புல. தொடர்ந்து பார்ப்போம். கர்மம், என்னென்ன கர்மாக்களை செய்யணும் அப்படின்னு பல கர்மாக்கள். கர்மம்னா என்ன? செய்யற செயல், பூஜை செய்யறதோ ஆராதனை செய்யறதோ எதுவா இருந்தாலும் இதெல்லாம் கர்மாக்கள். இப்ப இந்த கர்மாக்களை யார் யார் எப்படி கொள்ள வேண்டும் அப்படின்னு பிரிச்சு பார்த்தோம். அதுல என்ன பார்த்தோம்? முதல்ல ஐஸ்வர்யார்த்தி, இகலோக சுகத்துல இருக்கிறவன் கர்மத்துக்கு எதற்காக இந்த கர்மாக்களை செய்வான்? இந்த யாகம், இந்த யஜ்யம் அதெல்லாம் ஏன் பண்றான்னா, சாதனம், எனக்கு வேண்டிய இந்த இன்பம், இந்த உலக இன்பம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஐஸ்வர்ய கைவல்யங்களுக்கு இது சாதனமாக, இதை கொண்டு அதை பெறணும்னு ஆசைப்படுவான். முமுட்சுக்கள், மோட்சத்துல இச்சை உடையவர்களை 2ஆக பிரித்து சொன்னார். ஒருத்தர் சாதன நிஷ்டரான பக்தி நிஷ்டர்கள், இன்னொருத்தர் பகவானே உபாயம்னு இருக்கக்கூடிய பிரபன்னர்கள். இவங்க 2 பேருக்கு கர்மம் எப்படி இருக்கும்? பக்தி நிஷ்டருக்கு உபாசனத்துக்கு அங்கமாய், கடந்த வகுப்புல பார்த்தோம், கர்மத்தை செய்ய செய்ய அது ஞானத்துல கொண்டு போய் சேர்க்கும். ஞானம் கனிந்த நிலை தான் பக்தி. அப்ப பக்திக்கு இது அங்கம். பக்தின்னு எடுத்தா கர்மமும் ஞானமும் அங்கம் தானே. பக்தி அங்கி, கர்மமும் ஞானமும் அங்கம். அர்த்த பஞ்சகத்துல பார்த்துருக்கோம். அப்போ கர்மம் என்பது பக்திக்கு அங்கமா இருக்கும். ஆனா சுவாமி, பிரபன்னருக்கு
பிரபன்னனுக்கு எதுவுமே எந்த புருஷார்த்தம் பரம புருஷார்த்தத்தை ஆசைப்பட போறான், உபாயம் பகவானேன்னு சொல்லிட்டான், அவனுக்கு எந்த சாதனமுமே தேவையில்லையே. சாத்திய வஸ்துவை அடைவதற்கு சாதனம் பகவானேன்னு இருக்கிறான். அப்ப இவனுக்கு அந்த கர்மம் எதுக்குன்னு கேட்டா கைங்கரிய ரூபமாயிரே இருப்பது. அப்போ இதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஊர்ல சந்தோஷமா இருக்கணும்ன்றவன் கர்மாக்களை செய்வது எதற்காக? இந்த உலகத்து சுகத்தை அனுபவிப்பதற்காக. மோட்சத்துக்கு போகணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் அதிலே உபாசகர்கள், அப்படின்னா பக்தியை சாதனமாக பற்றி இருக்கிறவர்களுக்கு கர்மம் என்பது பக்தி சாதனத்திற்கு அங்கமாயிருக்கும். ஆனா பிரபன்னனுக்கு எதுவுமே கிடையாது, பகவானே உபாயம் என்றதுனால கைங்கரிய ரூபமாயிர இருக்கும், அவனுக்கு அது கைங்கரியமாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கடைசி வகுப்புல பார்த்தோம். இப்ப தொடர்ந்து பாடிப்போம். கவனமா நிதானமா கேளுங்கோ. ஒரே உங்களிடத்துல விண்ணப்பம், அங்க வாசிச்ச உடனே பயப்படாம அடியேன் என்ன கருத்தை சொல்ல வரேங்கிறத புரிந்துக்கோங்க. நிதானமா அந்த கருத்தை புரிஞ்சு ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா டக்குன்னு கிராஸ் பண்ணிக்கலாம். சரியா? பார்ப்போம். இப்படி இருந்துள்ள கர்மத்தின் வேஷத்தை உள்ளபடி அறியவே. இது போல இது கர்மம். இந்த கர்மம் கர்ணம்ன்றமே சுவாமி, இந்த கர்மாக்களை கரெக்டா தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? உள்ளபடி அறிதல். இந்த கர்மாவை நம்ம செய்யலாம், இந்த கர்மாவை நம்ம செய்யக்கூடாது, இருக்கா இல்லையா? இதோ அமாவாசை பித்ரு தேவதைகளுக்கு பண்ண வேண்டியது பண்ணணும், சிராத்தம் பண்ண வேண்டியது பண்ணணும், உபநயனம் பண்ண வேண்டியதுக்கு பண்ணணும், பகவதாராதனம் பண்ண வேண்டியது பண்ணணும், பகவானுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டியது பண்ணணும். இதெல்லாம் தெரியும். எதெல்லாம் விடணும்? தேவையில்லாம காமியார்த்த ரூபமா செய்யக்கூடிய யாகங்கள் யஜ்யங்கள் அது இது இதெல்லாம் செய்யக்கூடாது, இது நமக்கே தெரியும். அதை விளக்கி சொல்ல போறார் பாருங்க. அனந்த ஸ்திர பல பிரம்ம பிராப்தி காமரான சாதகர்க்கு, இந்த சாதகர்னு இருக்கு இல்லையா, அதை அண்டர்லைன் பண்ணி மேல பக்தி நிஷ்டர்னு எழுதிக்கோங்க. இப்ப கீழே சொன்னதையே விளக்கி சொல்றாரு. இப்ப நீங்க கீழே நன்னா உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. ஐஸ்வர்யார்த்தி எதுக்கு பண்றான் கர்மத்தை, பக்தி ரூப பக்தி சாதனர்கள் எதுக்கு பண்றான்னு சொல்லியாச்சு, பிரபன்னர் எதுக்கு பண்றான்னு சொல்லியாச்சு. அதுல இருந்து இப்ப என்ன சொல்ல போறாரு தெரியுமா? இதை எதை நம்ம எடுத்துக்கணும் எதை விடணும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்க போறோம். அது என்னன்னு சொல்றார். அப்ப ஸ்திரபல பிரம்ம பிராப்தி, அதை சேர்த்துக்கோங்க, ஒரே பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. ஸ்திரபல அப்படின்னா ரொம்ப நித்தியமான பலம். எது? பரபிரம்மத்தை அடைதல். ஸ்திரபல பிரம்ம பிராப்தி, ஸ்திரமான நித்தியமான ஆனந்தத்தோடு கூடியதான பரபிரம்மத்தை அடைதல் அப்படின்னு என்ன? பரமபதத்தை அடைதல். அதற்கு காமரான, அதைக்கு ஆசைப்படக்கூடியவர்களான யார்? சாதகர். சாதகர்னா பக்தி நிஷ்டர். சுவாமி பக்தி நிஷ்டர்கள் கர்மாவை எதுக்கு செய்யறாங்க? இதுன்னு சொன்னா கர்மான்னு எழுதிக்கோங்க. இப்ப நம்ம பேசுறதெல்லாம் கர்மாவை பத்தி. கர்மா பரமாத்மாவை அடைய வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய பக்தி நிஷ்டர்களுக்கு உபாசன அங்கத்வேன உபாதேயம், அந்த இடத்தை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சாதகர்க்கு இது உபாசன அங்கத்வேன உபாதேயம். கைண்ட்லி அண்டர்லைன் தட். அதை அண்டர்லைன் பண்ணி என்ன சொல்ல வரார்? பக்தி யோக நிஷ்டருக்கு உபாசனம் அப்படின்னா பக்தின்றதுன உபாசனம் சாதனம். அந்த உபாசனத்துக்கு இது அங்கத்வேன பற்ற வேண்டியது, உபாதேயம்னா பற்ற வேண்டியதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப பக்தி நிஷ்டருக்கு பக்தி என்கின்ற உபாயத்திற்கு அங்கமாக கர்மா பற்ற வேண்டியது. புரியுதா? திரும்ப சொல்றேன். பகவானை அடைவதற்கு பக்தி என்கின்ற உபாயத்தை பற்றுகிறவர்களுக்கு அந்த பக்தி என்ற உபாசனத்துக்கு அங்கமாக இந்த கர்மம் பற்ற வேண்டியது. உபாதேயம்னா பற்ற வேண்டியது, அதை வச்சு அதை பற்றி கொண்டு செய்யறது. புரிஞ்சுக்கிச்சா? அடுத்தது ஐஸ்வர்யார்த்திகளுக்கு உபாதேயமான ஆகாரத்தால் தியாஜ்யம் என்று அறியலாம். நம்ம இதை பத்தி பேசவே வேணான்ட்டார். ஈகலோக சுகத்துக்காக ஒருத்தன் என்னென்ன பண்றானோ அதெல்லாம் விட்டுடு. ஏன்? அவன் எதுக்காக பண்றான்? எனக்கு சொத்து சோகம் வேணும்ன்றதுக்கு பண்றானே. இந்த லோக சுகத்தை அனுபவிக்கணும்னு என்னென்ன கர்மாவை பண்றானோ கைண்ட்லி நோட். யாரெல்லாம் எனக்கு காசு வரும், பணம் வரும், அது வரும், இது வரும்னு எந்த கர்மாவை பண்றானா தெளிவா சொல்லிட்டார் பாருங்க. தியாஜ்யம், அது விடத்தக்கது. அப்ப நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? ஓ, இவன் பண்றான்னா இவன் வேற எதுக்காகவோ பண்றான்ப்பா, இது நம்ம பாதை இல்லை. நாம் ஒரு இடத்துக்கு போறோம், முன்னாடி ஒரு முச்சந்தி பாதை இருக்கு. நீ இந்த பாதையில போனா இதெல்லாம் கிடைக்கும், அங்க போனா ஏதோ கூத்தடிக்கிறது, கேலி ஆட்டம், கொண்டாட்டம், அங்க போனீங்கன்னா அதெல்லாம் இருக்குன்னு சொல்லுவோம். நடுவுல ஒரு பாதை இருக்கு, அங்க போனீங்கன்னாக்கா நீங்க கடவுள் இடத்துல போய் பூஜை புனஸ்காரங்கள் செய்யலாம் அப்படின்னு இருக்கும். இன்னொரு இடம் இருக்கு, பகவானை போய் அவன் இடத்துல தொண்டு செய்யலாம். 3 பாதையும் 3 பேருக்கு வேற வேறையா இருக்குல்ல.
இதுல முதல்ல இந்த இகலோக சுகத்தை அனுபவிக்கிற பாதையில போறவன் தான் ஐஸ்வர்யார்த்தி. பகவான் இடத்துல போய் நான் பக்தி செய்ய போகிறேன் அப்படின்னு போறவன் தான் போய் தனியாக நடுவுல போற பாதை. நான் போய் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதுக்காக போறேன், மற்றது அவர் பார்த்துக்க போறார் அப்படின்னு போறவன் பிரபன்னன். அப்ப 3 பாதைகளுமே வேறு வேறு. எந்தெந்த கர்மாவை யார் யார் தேர்ந்தெடுக்கணும்னு தெரியும். எதுக்காக நான் கர்ம பாகத்தை கத்துக்கணும் சுவாமின்றதுக்கு சொல்றார். நீ இன்னென்னது கர்மான்னு தெரிஞ்சாதான் இன்னென்ன கர்மாவை நாம செய்யணும், இன்னென்ன கர்மா நமக்கு ஏத்ததில்லை, இதை நம்ம விட்டுடணும் அப்படின்னு தெரியும். அப்ப பக்தி யோக நிஷ்டனா இருந்தா அவன் எதை எடுத்துக்கிறான்? இந்த கர்மம் எல்லாம் எனக்கு பக்தி என்ற அந்த உபாசனத்துக்கு அங்கம் அவன் எடுத்துக்குவான். சரி, ஐஸ்வர்யார்த்தி பேசவே பேசாதேங்கிற ஐஸ்வர்யார்த்திகளுக்கு உபாதயம். அவன் எதுக்கு பண்றான்? சொத்து செகத்துக்காக, செல்வம் சொத்து அதுக்கு பண்றான். அது தியாஜ்யம். அவன் பண்ற எந்த கர்மாவும் நீ பண்ணாதேன்னுட்டார். அது தெரிஞ்சிடும் நமக்கே. அதுக்கப்புறம் கடைசியில சொல்றாரு பாருங்க, அனன்ய சாதனருக்கு நீங்களே எழுதிக்கோங்க பிரபன்னர். அழகா வந்துருச்சா? அப்ப கீழே பக்தி நிஷ்டர், ஐஸ்வர்யார்த்தி, இப்போ அனன்ய சாதனர். அந்நிய சாதனம், அனன்ய சாதனம், வேற எதையுமே சாதனமாக பற்றாதவர்கள். அப்படின்னா பகவானையே உபாயமாக பற்றியவர்களுக்குத்தான் அனன்ய சாதனர்னு பேர். அந்த அனன்ய சாதனருக்கு இது கொண்டு, இதுன்னு சொன்னா கர்மா, கர்மாவை கொண்டு சாதிக்க வேண்டுவது ஒன்று இல்லாமையாலே. சுவாமி இவன் பிரபன்னன், இவனுக்கு வேற சாதனம்னு எதுவுமே கிடையாது, பகவான் தான் ஒரே சாதனம், சித்த புண்ணியம். அப்ப இவன் எதுக்கு கர்மாவை பண்ணணும்னா அடுத்து சொல்றாரு, இவனுக்கு எதுவும் தேவையில்லையே சுவாமி, இவன் இதை உபாயமாவே பற்றலையே. அப்ப இவனுக்கு எது கர்மான்னு கேட்டா கைங்கரிய ரூபேன உபாதேயம். அது பிரிச்சு போடும்போது கைங்கரிய ரூபேன உபாதேயம்னு எழுதிக்கணும். அப்ப அவன் ஏன் கர்மாவை பற்றணும்னா கைங்கரியத்துக்காக பற்றணும். நல்லா தெரிஞ்ச அர்த்தம் தான். கர்மமும் கைங்கரியத்திலே புகும். முமுட்சுப்படியில படிச்சிருக்கீங்கல்ல, அதுதான் ஆயிடுச்சு. இப்ப இதுக்கு மேல ஒரு சின்ன படிக்கட்டு சேர்க்கிறார். முதல்ல பக்தி ரூபனிஷ்டனுக்கு அவனுடைய பக்திக்கு அங்கம். ஐஸ்வர்யார்த்தி என்னென்னலாம் பண்றானோ தொடவே தொடாத விட்டுடு. பிரபத்த நிஷ்டன் யாரெல்லாம் சரணாகதனோ அவனுக்கு வேற எதுவும் உபாயமா பற்ற வேண்டியது இல்லை. ஆனா அவன் இதை கைங்கரியமா பற்றுறான். அப்போ ஒரு சின்ன கேள்வி வரும், சுவாமி பக்தி ரூப நிஷ்டன் கூட பகவான் அடையறதுக்கு தானே கர்மாவை செய்யறான், நான் பிரபன்னன், நான் அதை செய்யலாமான்னு கேட்டா விட்டுடுங்கிறார், செய்யக்கூடாதுங்கிறார். அதுதான் அடுத்து சொல்றார், உபாசகருக்கு உபாதேயமான ஆகாரத்தாலே தியாஜ்யம். அவன் உபாசகன், நான் இப்படி உட்கார்ந்து கண்ணை மூடிக்கொண்டு பகவானையே எப்பொழுதும் விடாமல் இடைவிடாமல் தைல தாராவது அவிச்சின்ன அப்படின்னு நினைக்கிறான் பாருங்கோ, அதெல்லாம் நீ பண்ணாதேங்கிறார். உனக்கு இல்ல, அது நீ பகவானே உபாயம்னு பண்ணவனா இருக்கிறதுனால உனக்கு இருக்கிறது என்ன? கடைசியில் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், கர்மா எதுக்குன்னு கேட்டா கைங்கரிய ரூபேன உபாதேயம். அதை புரிஞ்சுக்கணும். அவர் சொல்ல வர்றது அதுதான். இப்ப எப்ப தெரியும்? வேதத்தை ஒழுங்கா கத்துக்கிட்டாதான் வேதத்துல கர்மம் என்னதுன்னு சொல்ல, அப்பா இந்த கர்மம்லாம் ஐஸ்வர்யார்த்திக்கா, நான் தொடவே கூடாது. இந்த கைங்கரியம்லாம் உபாசனையா பக்தி ரூபம் பண்றவனுக்கா, நான் பிரபன்னன், இதெல்லாம் தொடவே கூடாது. அப்ப எனக்கு எதுக்கு கர்மம்? ஏன்னா பகவானே உபாயம், நான் எதுக்கு ஏதாவது கர்மாவா செய்யணுமா? தேவையே இல்லையான்னு காட்ட செய்யணும். எதுக்கு? கைங்கரிய ரூபமாக இந்த உபாயத்தை பற்ற வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா இது வரைக்கும்? சரி, இது வரைக்கும் இப்ப கோடு போட்டுக்கோங்க. அப்ப கர்மத்தை ஏன் கத்துக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். கர்மத்தை கத்துக்கிட்டா கடைசியில நமக்கு என்ன தேறின பொருள்? கர்மமும் கைங்கரியத்திலே புகும். ஒரு பிரபன்னனா இருக்கு. இது முமுட்சுப்படி. முமுட்சுக்கள்னு இங்க சொல்றது மோட்சத்திலே இச்சை உடைய பக்தி சாதனர்களை பத்தி பேசல, நாமெல்லாம் சரணாகதர்கள். அப்ப பிரபன்னர்களுக்கு கர்மம் என்பது கைங்கரிய ரூபம். எப்ப தெரியும்? வேதத்துல இருக்கக்கூடிய கர்ம பாகத்தை பார்த்தாதான் தெரியும். ஆயிடுச்சா? மேல இது அடுத்து சொல்றது கோடு போட்டுக்கிட்டு ஞான பாகம்னு எழுதிக்கோங்க. சரி சுவாமி, கர்மத்தை எதுக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டீர், அப்ப எதுக்கு நான் பிரம்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேள்வி வரும் இல்லையா? அது அடுத்து சொல்ற. பிரம்மத்தை அறியும் போது தத் ஸ்வரூப ரூப குண விபூதிகளை எல்லாம் அறிய வேண்டுகையாலே முதல்ல பரபிரம்மத்தை பத்தி அறியணும். பரபிரம்மத்தை பத்தி அறிதல்னா என்னது? பரபிரம்மத்தை பத்தி அறியறதுன்னு சொன்னா பரமாத்ம ஸ்வரூபம் என்னது, பரமாத்மாவினுடைய ரூபம் என்னது, பரமாத்மாவினுடைய குணம் என்னது, பரமாத்மாவினுடைய விபூதிகள் ஐஸ்வர்யம் என்னது அப்படின்னு தெரியறது இல்லையா? பரமாத்ம ஸ்வரூபம், பரபிரம்மத்தை அறிதல் அப்படின்னா எது? பரமாத்மாவினுடைய ஸ்வரூப ரூப குண அவனுடைய விபூதிகளை அறிதல். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த விபூதின்றது என்னன்னு அடித்த படிக்கட்டுக்கு வராரு பாருங்க. வேண்டுகையாலே
விபூதி பூத சேத்தன அச்சேதனங்களின் சொரூபம் அறியலாம். அப்ப பரமாத்மாவை குறித்த ஞானத்தை பெறும் பொழுது நமக்கு கிடைக்கிறது என்ன? பகவானுடைய ஐஸ்வர்யம் எது? சித்தும் அச்சித்தும். இங்க எல்லாருக்கும் தெரியும் ஈஸ்வரன் இருக்கார். அந்த ஈஸ்வரனோட கூடியிருந்து விசிஷ்டஸ்ய அத்வைத்தம்னு சொன்னேன் இல்லையா? சித் அச்சித் விசிஷ்டஸ்ய ரூபம், அதுதானே பரபிரம்மம்னு சொல்றோம். சித் அச்சித்தோடு கூடியிருக்கக்கூடிய பரபிரம்மம். அப்ப பகவானுக்கு சொத்து அப்படின்னு சொல்லும் பொழுதே உயிருள்ள, அதாவது ஞானம் இருக்கக்கூடிய சேத்தனம், ஞானமற்ற ஜடப்பொருளான அச்சேதனம், ரெண்டுத்த பற்றிய சொரூபம் தெரிஞ்சுக்க போறோம். ஏன்னா இது ரெண்டுமே அவருடைய சொத்துன்னும் போது அவருடைய சொத்துல எது சுவாமி? இது அசையும் சொத்து அசையா சொத்துன்னு சொல்றோம்ல, அது போல பகவானுடைய சொத்துக்களுக்குள்ளே இது ஞானமுடைய சொத்து அப்படின்னா ஜீவாத்மா, இது ஞானமற்ற சொத்து அப்படின்னா அச்சித் இல்லையா? அது ரெண்டுத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். சரி, அதனால என்ன வரும்? அழகா சொல்றாரு பாருங்க. அதில் ஞான ஆனந்த லட்சணமான சேத்தனஸ்வரூப வைலட்சணமடியாக வருகிறதாகையாலே கைவல்யத்தின் வேஷமும் அறியலாம். நல்ல கவனமா பாருங்க. இப்ப இது எதுக்கு ஞானத்தை தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்கு அர்த்தம் சொல்லணும். கர்மத்தை பார்த்துட்டோம். ஞானத்துல என்ன செய்ய போறோம்னா, சுவாமி பரம புருஷார்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? ஒருத்தனுக்கு பகவானுடைய அச்சேதனங்களை அனுபவிக்கணும், அவன் பகவானுடைய சொத்துக்களுக்குள்ளே அச்சேதனங்களை அனுபவிக்கணும், அதுல ஆசை இருந்தா அவன் ஐஸ்வர்யார்த்தியா? பகவானுடைய சொத்தான சேத்தனம் ஜீவாத்மா, அது உயர்ந்தது, ஞானமயமானது, ஆனந்தமயமானது அப்படின்னு நினைச்சு அந்த ஆத்மாவையே அனுபவித்தல் அப்படின்னு வந்துட்டு அது கைவல்யமா? இல்ல இல்ல சுவாமி, பகவானே உயர்ந்தவன், நான் அவனுக்கு அடியவன் அப்படின்னு தெரிந்து விட்டால் அந்த பகவானே உபாயம், அந்த பகவானை அடைந்து அவனுக்கு கைங்கரியம் செய்வதுதான் பரம புருஷார்த்தம். அப்பதானே தெரியும். நீங்க அப்ப எதுக்கு பிரம்ம ஞானத்தை பெறணும்னா படிக்கட்டுக்கு நிதானமா கேளுங்கோ, எழுதிக்கோங்க. பிரம்ம ஞானத்தை அறிதல்னா என்ன? அவனுடைய சொரூப ரூப குண விபூதிகளை அறிதல். அந்த விபூதிகள் அப்படிங்கிறதுக்குள்ள அதுல சித்து அச்சித்து, சேத்தனம் அச்சேதனம் ரெண்டுமே பகவானுக்கு இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம். யாரெல்லாம் அச்சேதனத்தை ஆசைப்பட்டு அந்த இன்பத்தை ஆசைப்படுறான் அப்படின்னா சரீர இன்பத்தை ஆசைப்படுறவன்லாம் ஐஸ்வர்யார்த்தி. சேத்தனமான ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மா எதனால சேத்தனம்? ஆனந்தமயமானது, ஞானமயமானது அப்படிங்கிற வேறுபாடு. அச்சேதனத்திலிருந்து சேத்தனத்தை எப்படி வேறுபடுத்துறோம்? இது ஞானமயமானது ஆனந்தமயமானதுன்றதுனால வேறுபடுத்துறோம். அதனால என்ன? ஓ உயர்ந்ததா அப்படின்னு ஆத்மாவுல இன்பத்தை அனுபவித்தல், ஆத்மா தன்னைத்தானே அனுபவித்தல்னா கைவல்ய மோட்சம். இதெல்லாம் விட்டுட்டு ஆத்மா என்பவன் பகவானுக்கு அடிமை அப்படின்னு தெரிந்து விட்டால் அந்த பகவானே உபாயம், அந்த பகவானை அடைவதுதான் பரம பிராப்தியம், அடைந்து அவனுக்கு தொண்டுகளை செய்வதுதான் சிறந்த பரம புருஷார்த்தம்னு தெரிஞ்சுக்க போறோம். புரியுதா? அந்த படிக்கட்டுல சொல்றார். அந்த வாசிச்சு சொல்றேன், அழகா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இப்போ ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கவனமா கேளுங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரியா? இப்போ விபூதி பூத சேத்தன அச்சேதனங்களின் சொரூபம் அறியலாம் அப்படின்னு சொன்னா, சேத்தனம் என்பது எப்பேற்பட்டது, அச்சேதனம் எப்பேற்பட்டதுன்னு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அங்க அவர் எழுதல, நீங்க அண்டர்லைன் பண்ணி பக்கத்துல அச்சேதனங்களினுடைய ஈடுபாடு வந்துடுச்சுன்னா ஐஸ்வர்யார்த்தின்னு எழுதிக்கோங்க. புரியுதா? சேத்தன அச்சேதனங்களின் சொரூபம் அறியலாம் என்ற இடத்துல பிராக்கெட் போட்டு அச்சேதனத்தை அனுபவத்தில் ஈடுபடுபவன், சரீர ஆசை இன்பத்திலே ஈடுபடுபவன் ஐஸ்வர்யார்த்தின்னு எழுதிருங்க. ஆயிடுச்சா? எழுதிட்டீங்களா? இப்போ அதில் அப்படின்னா சேத்தன அச்சேதனத்தின் சொரூபத்துல ஞான ஆனந்த லட்சணமான சேத்தன ஸ்வரூபம். சுவாமி அறிவுடையது ஞானமுடையதுன்ற என்ன ஞானம்னு கேட்டா ஞானமயமானது, ஆனந்தமயமானது. அப்ப ஞானம் ஆனந்தம் என்கின்ற அடையாளங்களை கொண்டிருக்கக்கூடிய ஜீவாத்ம ஸ்வரூப வைலட்சண்யம் அதிகமாக, வைலட்சண்யம் விலட்சணம், அதை விட வேறுபட்டது. அறிவற்ற ஜடப்பொருளை உடைய நித்திய ஞானமும் ஆனந்தமும் உடைய ஜீவாத்மா வேறுபட்டவன் அப்படின்னு வருகிறதாகையாலே அந்த ஞானத்தாலே கைவல்யத்தின் வேஷமும் அறியலாம். கேவலம் அப்படின்னா இந்த இடத்துல ஆத்மா அனுபவம், ஜீவாத்மாவை அறிவதை அறியலாம். புரிஞ்சுக்கிட்டோமா? மூணாவது
பிரம்மத்தினுடைய சேஷித்துவ பிராபியத்துவங்களை அறியவே. மூணாவது இருக்கிறது பரபிரம்மம். இந்த ரெண்டுத்துக்கும் சொத்து யார் சுவாமி? சுவாமி. சேதன அச்சேதனங்களுக்கு சுவாமி யார்? அதுதானே பார்த்தோம். விபூதிகளை உடையவன் பரமாத்மா. அப்ப பரபிரம்மம் அப்படின்னு அவருடைய ஞானத்தை பார்த்தீங்க, புரியுதா? அச்சேதன ஞானம்னா அங்கே நின்று போயிடுவான், சேத்தன ஞானம்னா அங்க நின்று போயிடுவான். நாம தான் அதெல்லாம் கடந்து பரமாத்மாவினுடைய ஞானத்தை, அவருடைய ஸ்வரூபத்தை அறிகிறோமே. அப்ப பரமாத்மா ஸ்வரூபத்தை அறிந்தால் அவர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். நான் அவனுக்கு அடிமை, அவனே அடையத்தக்கவன். ரெண்டும் புரிஞ்சுக்கிறோம். பிரம்மத்தினுடைய சேஷித்துவ அப்படின்னு அடிமைத்தனம், பிராபியத்துவங்கள் அடையத்தக்கவன் என்று அறியவே தத் அனுபவாதிகள் புருஷார்த்தம் என்று அறியலாம். அப்ப பகவானை அடைந்து அவனுடைய குணானுபவ கைங்கரியம் செய்வது என்பதுதான் பரம புருஷார்த்தம்னு தெரிஞ்சுக்கலாம். நல்லா புரியுறதா? கர்மாக்களை செய்யும் போது இன்னன்னார் இந்த கர்மாவை செய்யறான், நான் கர்மாக்களை கைங்கரிய ரூபமா செய்யறேன்னு தெரிஞ்சுக்க போறான். ஞான பாகத்துல அச்சேதனத்துல ஆசைப்பட்ட ஐஸ்வர்யார்த்தி, ஆத்மாவை ஆசைப்பட்டா கைவல்யார்த்தி. நான் பரமாத்மாவுக்கு அடிமை, அவரே அடையத்தக்கவர் அப்படின்னு தெரிஞ்சா அவரை அடைந்து அவருடைய குணங்களை அனுபவித்து இருக்கிறதா பரம புருஷார்த்தம்னு தெரிஞ்சுக்க போறான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்படி இருக்கு. அதுக்கப்புறம் தத் உபாயஸ்துவ சரணத்துவங்களை அறியவே. அப்ப பகவானே உபாயம், பகவானையே அடைய வேண்டும் அப்படின்னு நன்றாக தெரிந்து கொள்வவே தத் பிராப்தி சாதன விசேஷங்களை அறியலாம். எதை எதை அடையணுமோ அதுக்கேற்ற உபாயத்தை பற்றுவோம். அது கீழே கர்ம பாகத்துல இருக்கு. நான் புருஷார்த்தத்தை தெரிஞ்சுக்கணும்னா இதோ பிரம்ம ஞானம் இருந்தாதான் வரும். எனக்கு சேத்தனத்துல ஆசையா, நீ செய்யற கர்மாக்களை செய், அது நமக்கு கிடையாது. நீ எனக்கு ஜீவாத்மாவை அடையணுமா, நீ போய் உட்காந்து போய் தவம் பண்ணு, அது செய்வான். பகவான் அடையணுமா, எத்தனையோ இருக்கு, அதெல்லாம் நமக்கு தேவைப்படாது. நாம செய்ய வேண்டியது பகவானே உபாயம் என்று அவனையே பற்றி இருத்தல். அதை தான் சொல்றார். தத் உபாயஸ்துவ சரணத்துவங்களை அறியவே. எதை அடையணுமோ அதுக்கு எது உபாயம் அப்படின்னு தெரியணும்னா அதை அடைவதற்கான வழி சாதன விசேஷணங்களை அறியலாம். இப்படி எல்லாம் படிக்கட்டி இருக்க கடைசியில முடிக்கிறார். பிரம்மத்தினுடைய நிரதிசய போக்கியத்தையும் அனன்ய சாத்தியத்துவத்தையும் தத் பிரகாரதையா பரதந்திரமான ஸ்வஸ்வரூபத்தையும் தரிசிக்கவே. அழகா சொல்லி முடிக்கிறார். ரொம்ப தெரிஞ்ச விஷயம், பயப்படாம கேளுங்கோ. ரொம்ப எளிமையா சொல்றார் பாருங்கோ. கடைசியில என்ன சொல்றார்? பிரம்மத்தினுடைய பரபிரம்மம், அவர் எப்பேற்பட்டவர்? நிரதிசய போக்கியம், இருக்கிறதுலேயே அனுபவித்து முடிக்க முடியாத இனிமையை உடையவர். அனன்ய சாத்தியத்துவம், அவர் அடையறதுக்கு வேற சாதனைகளை எல்லாம் பிடிக்க வேண்டியதில்லை. இதை விட வேற சாத்தியம், சாத்தியம்னா அடைதல், இவரை தவிர வேற எதுவும் அடைய வேண்டியதில்லை. இதை விட உயர்ந்தது எதுவும் அடையறதுக்கு இல்லை. தத் பிரகாரதையா பரதந்திரமான ஸ்வஸ்வரூபத்தையும். ஏன்னு கேட்டார்னா அவருக்கு அடிமை. இது ரெண்டுமே எப்போ வரும்? நான் பிரம்மம் பரபிரம்மம் என்பது இனிமையானது, அதுதான் உயர்ந்த அடையத்தக்கது. நான் அந்த பரமாத்மாவுக்கு பரதந்திரப்பட்டவன் அப்படிங்கிற சொரூபத்தை அறிந்து விட்டோம் என்றால் ஸ்வஸ்வரூபத்தையும் தரிசிக்கவே அப்படின்னா உண்மையாக அறிந்து கொண்டால் சாத்தியாந்தர சாதனாந்தரங்களினுடைய தியாஜ்யத்துவம் அழக முடிக்கிறார் பாருங்க. பற்ற வேண்டியது விட வேண்டியது சொல்றார். எதை விட்டுடுவோம்? சுவாமி பரமாத்மா தான் அடையத்தக்கவன், அவனே அடைவிக்கும் வழி, அவன் இருக்கிறதுலே உயர்ந்த போக்கியமானவன் அப்படின்னு தெரிஞ்சு போய் நான் அவனுக்கு பரதந்திரப்பட்டவன்னு தெரிஞ்சு விட்டா நாம எதை அடையணும்னு ஆசைப்படுவோம்? பகவான் அடையணும்னு ஆசைப்படுவோம். அந்த பகவான் அடைவதற்கு வழி எதுன்னு ஆசைப்படுவோம்? அவனேன்னு ஆசைப்படுவோம். அதுதான் சொல்லி முடிக்கிறார். புரியுதா? அப்ப கர்மான்றது கைங்கரியம். இப்ப ஞானம்னு வந்தா எந்த ஞானம்? பகவானே உபாயம் உபேயம் என்ற ஞானத்தை கொண்டு வந்து முடிக்கிறார். புரியுதா? இந்த படிக்கட்டு எதுக்குன்னா இந்த பிரம்ம ஞானத்தை அறியும் பொழுதுதான் கடைசியில என்ன வரும்? நான் பகவானுக்கு அடிமை என்னும் போது அவன் உயர்ந்த போக்கியமானவன், அவனே அடையத்தக்கவன், நான் அவனுக்கு பரதந்திரப்பட்டவன் என்ற சொரூபம் வந்தவுடனே மற்ற விஷயங்கள் சாத்தியாந்தர அப்படின்னா மற்ற புருஷார்த்தங்கள்னு வச்சுக்கோங்க. எதையோ ஐஸ்வர்யம் கைவல்யம் அதெல்லாம் விட்டுடுவோம். சாதனாந்தரம் கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் இதையெல்லாம் விட்டுடுவோம். தியாஜ்யத்துவத்தையும் சுஸ்பஷ்டமாக அறியலாம், தெள்ள தெளிவாக அறியலாம்ங்கிற. நீ பிரம்ம ஞானத்தை எதுக்கு கத்துக்கணும்னு கேட்டேடா ராஜா, நீ கடைசியில எப்ப தெரியுமா அது புரியும்? ஓ பரபிரம்மம் என்பவர் மிக உயர்ந்தவர், நான் அவருக்கு அடிமை, அவரோ ரொம்ப போக்கியமானவர், அவர் தான் அடைவதற்குள்ளே மிக உயர்ந்த அடையத்தக்கவர், திரும்ப வருதல் இல்லாத மோட்சத்தை கொடுக்க போறார், ஆனந்தத்தை கொடுக்க போறார் அப்படின்னு தெரிஞ்சா என்ன ஆயிடும்?
நான் வேற எதையும் அடைய மாட்டேன், வேற எதையும் உபாயமாக பற்ற மாட்டேன் அப்படிங்கிற அறிவு தெளிவா வருமா இல்லையா? அதுதான் பிரபத்தி. அதை சொல்லிட்டார், சுஸ்பஷ்டமாக அறியலாம். ஆக இப்படி இருக்கையாலே, அதனால இப்படி இருக்கிறதுனால பாகத்வயத்துக்கும், எது பாகத்வயம்? கர்மம் ஞானம். கர்மம்னா எது? ஆராதன ரூபமான கர்மம். ஞானம்னா எது? அந்த ஆராத்திய வஸ்துவான பரபிரம்மத்தை குறித்த ஞானம். அதை பிரதிபாத்தியம். அப்ப ரெண்டு பாகத்துல, கர்மபாகம் ஞான பாகத்துல எதை அறிந்து கொள்ளுகிறோம்? பிரதிபாத்தியம். அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்க போறோம்? ஆராதன ஸ்வரூபமான கர்மமும். அதை விளக்கிட்டார் இவ்வளவு நேரமா. ஆராதன ஸ்வரூபமான கர்மமும் நீங்க எழுதிக்கணும் பிராக்கெட்ல, கைங்கரிய ரூபமான உபாதேயம்னு எழுதிக்கோங்க. இப்ப இவ்வளவு தூரம் என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? ஆமா, அது எப்படி இருக்கணும்? கைங்கரியம் ஆராதன ஸ்வரூபமான கர்மம் அப்படின்னா கைங்கரிய ரூபேன உபாதேயம் பற்ற வேண்டியது. அடுத்தது ஆராத்திய வஸ்துவுமான பரபிரம்மமும் அப்படின்னு கேட்டா அவனே உபாயமும் உபேயமும் என்று என்ன குறையில்லை. எவ்வளவு அழகா படிக்கட்டு போட்டிருக்காரு பாருங்க மணவாள மாமணிகள். புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நிதானமா கேளுங்க, தொடர்ந்து பார்ப்போம். அதுக்கப்புறமா அழகாக பராசர பட்டருடைய ஒரு அற்புதமான ஸ்லோகத்தை எடுத்து உதாகரிக்கிறார். வாசிச்சு சொல்றேன். இதேதான் சொல்றார். त्वदर्चा विधिमुपरि परीक्षीयते பூர்வபாகः. பூர்வபாகः அப்படின்னா வேத பாகம். வேதம் என்பது எது? கர்ம பாகம். அதை சொல்றார் பாருங்க. त्वदर्चा विधिमुपरि பகவத் ஆராதனம். அதுதானே அர்ச்சா. அர்ச்சான்னா ஆராதனம். त्वदर्चा विधिमुपरि அந்த பகவானுக்கு எப்படி ஆராதனம் செய்ய வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியது பூர்வபாகா சொல்றாரா? வேதம் அப்படிங்கிறது கர்ம ரூபமாக, வேதம் என்பது பகவத் ஆராதன ரூப கர்மத்தை சொல்லுகிறது. அடுத்தது ஊர்த்வகா. ஊர்த்வபாகம் அப்படின்னா வேதாந்தம். அது எதை சொல்லுது? ஊர்த்வபாகா ஸ்வதீஹா குண விபவ பரிஜானபை ஸ்வத்பதாப்தௌ. யாரை சென்று கிட்ட வேண்டும், அந்த பரமாத்மாவினுடைய குணங்கள் என்ன, விபவங்கள் என்ன, அந்த பரமாத்மாவை பற்றிய ஞானத்தை தெளிவாக சொல்லும். இதைதான பராசர பட்டர் சொல்லியிருக்கார். இது ஸ்ரீரங்கராஜஸ்தவம், அதுல சொல்லியிருக்கார். அப்போ கர்ம ஆராதன ரூபமான கர்மத்தை வேதபாகம் சொல்லும். கர்மபாகம் அது பூர்வபாகம். அப்புறம் ஊர்துவபாகம் என்ற வேதாந்தம் உபனிஷத்துக்கள் பரபிரம்மத்தினுடைய குண விபவம் விபூதி ஐஸ்வர்யம் போன்றவற்றை சொல்லி அவனே அடையத்தக்கவன், அடைவிக்கும் வழியும் அவனே என்பதை சொல்லும். இதைத்தான் பராசர பட்டரும் சொன்னார் அப்படின்னு உதாரணம் காட்டிட்டார். இப்படி பாகத்வய பிரதிபாத்தியங்களான இவ்வர்த்தங்களை அறுதிகேடுகையாவது. எவ்வளவு அழகா படிக்கிட்டு வர்றார் பாருங்க. வேதம் என்னன்னு பார்த்துட்டோம். வேதத்தின் அர்த்தம்னா என்னன்னு பார்த்தோம். கர்மபாகம் ஞானபாகம். கர்மபாகம்னு சொன்னா பகவத் ஆராதன ரூபமான கர்மம், பரபிரம்மத்தை குறித்த ஞானம். இந்த அர்த்தங்களை அறுதியிடுகை. இப்ப அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. பகவத் ஆராதன ரூபமான கர்மம், அந்த ஆராத்திய வஸ்துவான பிரம்மம். இதனை குறித்து நன்றாக எங்க தெரிஞ்சுக்கலாம் சுவாமி? அப்படின்னா என்னது? இதுக்கு மேல என்ன தெரிஞ்சுக்கணும் சுவாமி? நீர் இன்னும் தெரிஞ்சுக்கோன்றீங்களே, என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டா அதுக்கு சொல்றாரு பாருங்க. கர்மத்தினுடைய சொரூப அங்க பலாதிகளையும். கர்மம்னு சொன்னப்பா, அந்த கர்மம் என்றதனுடைய சொரூபம் என்ன, அந்த கர்மத்தை செய்யறதுக்கு முன்னாடி அங்கமாக எதை செய்யணும். நம்ம எந்த ஒரு காரியம் பண்ணணும், குளித்து விடு, குளிச்ச பிற்பாடு இதை செய்து அப்புறமா இந்த பூணூலை இப்படி போட்டுக்கோ, அதுக்கப்புறமா இதை செய்யணும் சொல்றோம் இல்ல, அது அங்கம். அப்ப கர்மத்தினுடைய சொரூபம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதனுடைய அங்கம் எதுன்னு தெரியணும். இந்த கர்மத்தை செய்யறதுனால என்ன பலம் வருகிறதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதை தான் முதல்ல வேதம் நல்லா சொல்லும். கர்மத்தினுடைய சொரூப, கர்மத்தினுடைய அங்கம், அந்த கர்மத்துக்கு அங்கம், அதனுடைய பலம், இந்த கர்மாவை செய்யறதுனால இந்த பலங்கள் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது கர்மபாகத்தை நன்றாக அறிதல்னு அர்த்தம். அடுத்தது பிரம்மத்தினுடைய சொரூப ரூப குணவிபூதியாதிகளையும் சம்சய விபர்யமர நிர்ணயிக்கை. அப்ப நன்றாக தெரிந்து கொள்ளுதல். வேதார்த்தம் அறுதியிடுகைன்றீங்களே அப்படின்னா என்ன சுவாமின்னா, நல்லா தெரிஞ்சுக்கிறது. ஐயம் திரிபர கற்கை, அதுதான் அர்த்தம். குழப்பம் இல்லாமல் மயக்கம் இல்லாமல் கத்துக்கணும் இல்லையா? அதை எப்படி தெரிஞ்சுக்கணும்? கர்மம் என்பதனுடைய சொரூபம் என்னது, அதனுடைய அங்கம் இது, அதனுடைய பலன் இதுன்னு தெரிஞ்சுக்கணும். பரபிரம்மத்தினுடைய சொரூபம் என்னது, அதனுடைய ரூபம் இது, குணம் இது, விபூதி போன்றதை தெரிஞ்சுக்கிறோமே, அதனை சம்சய விபர்யமர,
அதை ஒரு குழப்பமும் இல்லாமல் சந்தேகமும் இல்லாமல் தெளிவாக அறிகை. அது எப்படி சுவாமி தெரிஞ்சுக்கிறது? அழகா கேளுங்க, அதை முடிச்சுடலாம். அது என்ன சொல்ல வராருன்னு முதல்ல சொல்லிடுறேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஒரு புஸ்தகத்தை, இப்போ பகவத்கீதை, ஒரு நாள் உபன்யாசத்துக்கு ஒருத்தன் போனான். அவன் போறப்ப என்ன ஆயிடுச்சு, அவர் அங்க பகவான் உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவர் கீதையில நடுவுல ஒரு ஸ்லோகத்தை எடுத்து கர்மண்யாதிகார அவஸ்தை அப்படின்னு ஏதோ சொல்றார். இவன் போனான், அன்னைக்கு உபன்யாசம் கேட்டான். ஓ, கர்மத்தை செய்யு சொல்லியிருக்கு, அப்ப நான் கர்மயோகத்தை கடைபிடிக்கிறேன், அதுதான் உயர்ந்தது அப்படின்னு திரும்பி வந்துட்டான். வந்தா புரியுமா? நம்ம இப்ப கீதையை பார்த்து கடைசியில தெரிஞ்சுக்கிட்டது என்ன? சரம ஸ்லோகம். அது 18வது அத்தியாயத்துல 66வது ஸ்லோகத்துல வரும். ஆனா அது சொல்றதுக்கு முன்னாடி பெருமாள் இதை பல தடவை சொல்லிட்டு கூட்டு வர்றார். அப்ப நீங்க பகவத்கீதையில ஒரு பொருளை தெரிஞ்சுக்கணும்னா ஒரு இடத்த பார்த்து தெரிஞ்சுக்க கூடாது. அதுக்கு முன்னாடி எப்படி சொல்லியிருக்கு, பின்னாடி எப்படி சொல்லியிருக்கு, நடுவுல எப்படி சொல்லியிருக்கு, அந்த பாகத்துல எப்படி சொல்லியிருக்கு, இந்த அத்தியாயத்துல எப்படி சொல்லியிருக்குன்னு முழுக்க பார்க்கணுமா இல்லையா? ஒரு புஸ்தகத்தை எடுத்து படிக்கிறோம்னா நடுவுல திடீர்னு ஒரு சென்டென்ஸை பார்த்து அப்படியே மீனிங் சொல்ல முடியாது. அந்த மீனிங் எப்ப தெளிவா தெரிஞ்சுக்கும்? ஓ, இது முன்னாடி இந்த இடத்துல எப்படி சொல்லியிருக்கு, அந்த சாப்டர்ல எப்படி சொல்லியிருக்கு, இந்த சாப்டர்ல சொல்லியிருக்கு, அப்போ இதுதான் முக்கியம், இதனால இப்படி இந்த இடங்கள்ல சொல்லியிருக்கு அப்படின்னு குழப்பம் இல்லாம எல்லாமே கடைசியில தேர்ன அர்த்தத்தை சொல்லணும். இங்க ஒண்ணு சொல்லி பின்னால ஒண்ணு சொல்லி அங்க ஒண்ணு சொல்லி அப்படி சொன்னா குழம்பி போயிடும். இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். கீழே சொல்லியிருக்கேன், ஆதிசங்கர பகவத் பிரபுபாதர் என்ன பண்ணார், அத்வைத பரமான அப்படின்னா பகவான் அவன் தனி ஒருவனே அப்படிங்கிற வாக்கியங்களை மாத்திரம் எடுத்துக்கிட்டார். பேத ஸ்ருதின்னு சொல்லுவாங்க, அபேத ஸ்ருதின்னு சொல்லுவாங்க. அபேதம் அப்படின்னா வேறுபாடு இல்லை, அதை மாத்திரம் பார்த்துட்டு ஆதிசங்கர பகவத் பிரபுபாதர் பொருள் சொன்னார். பேத ஸ்ருதி ரெண்டும் வேறு வேறு அப்படின்னு வேத வாக்கியங்களை எடுத்து துவைத மதம் வந்தது. ஆனா ராமானுஜர் என்ன பண்ணார், பேத ஸ்ருதியும் எடுத்துக்கிட்டார், அபேத ஸ்ருதியும் எடுத்துக்கிட்டார், கடக ஸ்ருதியும் எடுத்துக்கிட்டார். ரெண்டுத்துக்கும் சேர்த்து வைக்கக்கூடிய ஸ்ருதிகள் என்ன, அந்த பொருள்களையும் எடுத்துக்கிட்டார். எல்லாத்தையும் எடுத்து சமன்வயப்படுத்தினார். எங்கேயும் குழப்பம் வராமல் இந்த இடத்துல ஏன் இப்படி சொல்லியிருக்கு, அத்வைதபரமா சொல்லியிருக்கு, இங்கேயும் துவைத்தபரமா சொல்லியிருக்குன்னு கடக ஸ்ருதியை கூட வச்சு சொன்னார். இதுக்கு பேர் தான். அப்போ ஒரு விஷயத்தை நிர்ணயிக்கணும்னா ஒரு இடத்த பார்த்து சொல்லக்கூடாது, ஒரு போர்ஷனை மாத்திரம் பார்த்து சொல்லக்கூடாது, ஃபுல்லா அலசி ஆராய்ந்து கடைசியில இதுதான் தேறிய பொருள்னு சொல்லணும். புரியுதா? வேணும்னா எழுதிக்கோங்க. அது பேதஸ்ருதி, அபேதஸ்ருதி, கடகஸ்ருதி. பேதஸ்ருதின்னா பிரம்மம் வேறு ஜீவாத்மா வேறு, அபேதஸ்ருதின்னா வேறு ஒண்ணு, அபேதம் அபேதம்னா பேதமே இல்லை ஒண்ணு, கடகஸ்ருதினா ரெண்டுத்தையும் சேர்த்து வைக்கிறது. அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்து சொன்னவர் ராமானுஜர். அதனாலதான் ஸ்ரீபாஷ்யத்துக்கு சிறப்பு. அது போல இப்ப நீங்க கர்மத்தை அறுதியிடுதல்னா என்ன அர்த்தம்? வேதத்துல இருந்து தான் கர்மத்தை பார்க்க முடியும். ஆனா வேதத்துக்குள்ள போனா எக்கச்சக்கமா இருக்கே. அப்ப வேதத்துல ஒரு இடத்துல சொல்லி இருக்கிறதுனுடைய கருத்தை தெரிஞ்சுக்கணும்னா அதனுடைய கிளைகள் ரொம்ப இருக்கு. ஒரு இப்ப நம்ம எடுத்து சாமவேதம் அப்படின்னு சொல்லிடுறோம், அதுக்கு சாக்கைகள்னு சொல்லுவாங்க, பல கிளைகள் இருக்கு. அப்ப அந்த வேதத்தினுடைய ஒரு இடத்துல ஒரு பொருளை தெரிஞ்சுக்கணும்னா கிளையில எல்லாம் என்னென்ன சொல்லியிருக்கு இது சம்பந்தமான எடுத்து அதுல எது தேறிய பொருளோ அதை கையில எடுத்து விட வேண்டியதை விடணும். ஓ, இது இந்த இடத்துக்காக அப்படி சொல்லியிருக்கா, அப்படி கிடையாது. அப்ப தேறின பொருள் இது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது என்ன சொல்ல வர, ரொம்ப கஷ்டம்னு சொல்ல வர. நீயா வேதத்தை படிச்சு அதனுடைய தேறின பொருள் இதுன்னு சொன்னா நீ போய் எல்லா பிரான்ச்சுக்குள்ளேயும் போய் தேடி பார்த்து அதை அசர்டைன் பண்ணணும்பா, அது உன்னால முடியாதுன்னு போறார். இதே போல ஞானத்துக்கு சொல்ல போற. முதல்ல வேத பாகத்துக்கு என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். கர்மத்தினுடைய அதெல்லாம் பார்த்துட்டோம். அதுதான் செய்யும் போது அப்படின்னா அறுதியிடுதல். சுவாமி, இந்த கர்ம பாகத்தை பத்தி வேதத்துல இந்த விஷயத்துக்கு இது இப்படிதான் சொல்லி இருக்கு அப்படின்னு எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும்னு கேட்டா, அதுதான் செய்யும் போது சகல சாக்கா பிரத்யய நியாயத்தாலும். இது ஒரு நியாயம். சகல சாக்கா பிரத்யயம். சகல சாக்கான்னா என்னது? சாக்கைனா கிளைகள். வேதத்தினுடைய பல கிளைகள். சுவாமி, பல கிளைகள்ல என்னென்ன சொல்லி இருக்குன்னு பார்த்து ஆராய்ந்து முடிவெடுக்கணுமா. அதுக்குதான் சகல சாக்கா பிரத்யய நியாயம்னு பேர். பல கிளைகள்ல இதற்கு என்ன பொருள் சொல்லி இருக்கிறது என்று பல கிளைகளை ஆராய்ந்து நிர்ணயித்தல். இது ஒண்ணு. இன்னொன்னு சகல வேதாந்த பிரத்யய நியாயத்தாலும். அப்ப நீங்க வேதம்னு சொன்னா அங்க சகல சாக்கை, ஏன்னா வேதத்துக்கு தான் சாக்கைகள் அதிகம், கிளைகள் அதிகம். வேதாந்தம்னு சொன்னா பல உபனிஷத்துக்கள். ஒரு உபனிஷத்துல எத்தனை உபனிஷத், தச உபனிஷத்துன்றோம், திடீர்னு 108 உபனிஷத்துன்றாங்க. அப்போ ஒரு உபனிஷத்தை வச்சு முடிவு பண்ணக்கூடாது, அது ஞான பாகம்.
வேத பாகத்துல நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும்னா பிரான்ச்சஸ்ல போய் பார்க்கணும், எல்லாத்தையும் சேர்த்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். நீங்க வேதாந்தம் அதாவது ஞான பாகத்தின் பொருளை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா பல உபனிஷத்துக்கள் அதுதான் சொல்றார். வேதாந்த பிரத்யய நியாயத்தாலும் சகல வேதாந்தன்னா அனைத்து உபனிஷத்துக்கள்னு எழுதிக்கோங்க. சகல சாக்கான்னு சொன்னா வேதத்தின் கிளைகள்னு எழுதிக்கோங்க. அப்ப வேதத்தின் பொருள் அறியணும், கர்மபாகம் பொருள் அறியணும்னா வேதத்தினுடைய பல கிளைகளை ஆராய்ஞ்சு தெரியணும். சகல வேதாந்த பிரத்யய நியாயம்னு சொன்னா அனைத்து உபனிஷத்துக்களினுடைய பொருள்களை எல்லாம் ஆராய்ந்து தெரியணும், செய்ய வேண்டும். அதில் சகல சாக்கா பிரத்யய நியாயமாவது முதல்ல சொல்றார். சகல சாக்கைனா வேதத்தின் பல கிளைகளை அறிந்து அதனுடைய பொருளை தெரிதல் அப்படின்னா என்ன சொல்றார். ரொம்ப படிச்சுட்டு உங்களுக்கு சொல்றேன், எளிமையான அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு வாக்கியத்திலே ஓர் அர்த்தத்தை சொன்னால் வேதத்துல ஒரு வாக்கியத்தை படிக்கிறோம், இந்த வாக்கியத்தினுடைய பொருள் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்ல நினைத்தால் அதனுடைய அங்க உபாங்காதிகள் நேராக அறிகைக்காக இந்த இடத்துல ஏன் இப்படி சொல்லியிருக்கு, இதனுடைய அங்கம் என்ன, இதனுடைய உபாங்கம் என்ன அப்படின்னு தெளிவாக அறிய வேண்டும் என்றால் சாக்காந்தரங்கள் எல்லாத்திலும் சஞ்சரித்து எல்லா கிளைகள்ல போய் பார்க்கணும். இதே வாக்கியம் அந்த இடத்துல வேதத்துல அந்த பாகத்துல எப்படி சொல்லியிருக்கு, அந்த வேதத்தின் இந்த கிளையில என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சஞ்சரித்து எல்லா இடத்துலயும் போய் தேடணும். அவற்றில் சொல்லுகிற அர்த்தங்களிலும் ஞானம் பிறந்து நீ கிளையில இருக்கக்கூடியதெல்லாம் போய் பார்க்கணும். அந்த இடத்துல அது என்ன சொல்லியிருக்குன்னு முதல்ல அந்த அர்த்தம் புரியணும். அவ்வர்த்தங்களுக்கு அந்யோன்ய விரோதங்களையும் சமீபித்து, ஏன் சுவாமி இங்க இப்படி சொல்லியிருக்கு அங்க அப்படியே ஆப்போசிட்டா சொல்லியிருக்கேன், அங்க அப்படி சொல்லியிருக்கு அந்த இடத்துல போனா அது இன்னும் ஆப்போசிட்டா இருக்க, அப்படி விடாம இது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கணும். இதுக்கு சமமான அர்த்தத்தை சொல்லி தனக்கு அபிமதமான அங்கியோடே சேருமவற்றை சேர்க்கை. இப்ப இதெல்லாம் அனலைஸ் பண்ண உடனே இதெல்லாம் பார்த்தா இதுதான் சரியான அர்த்தம்னு தெரியுது. இதுக்கு வேண்டிய இந்த கிளைகள்ல சொல்லி இருக்கிறத மாத்திரம் எடுத்துக்குவோம், மற்றதை விட்டுருவோம். இதுக்கு பேர் இப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, வேதத்தினுடைய ஒரு வாக்கியத்தினுடைய கர்மபாகத்தின் அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னா நேரடியா தெரிஞ்சுக்க முடியாது. அதனுடைய கிளைகள் எல்லாம் போய் என்னென்ன இதுக்கே வேற இடங்கள்ல என்ன அர்த்தம் சொல்லியிருக்குன்னு முதல்ல அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். அது எல்லாம் இது கூட சேர்ந்து வருதா இல்லையான்னு பார்க்கணும். இதுல தேர்ந்தெடுக்கணும், ஒரு அர்த்தத்தை தேர்ந்தெடுத்து ஆமா இந்த இடத்துல எல்லாம் இதுக்கு தேரின அர்த்தம் சொல்லுது, இது வேற ஏதோ அங்க வேண்டிய இடத்துக்கு சொல்லியிருக்கு, இதை விட்டுறணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா. புரியுதா? இது கர்மபாகத்துக்கு. அதே போல சகல வேதாந்த பிரத்யய நியாயமாவது இது ஞான பாகம். வேதாந்தம்னு சொன்னவன் ஞானம் மறந்துடக்கூடாது. அது என்னன்னு கேட்டா ஒரு வேதாந்தத்திலே அப்படின்னா ஒரு உபனிஷத்திலே ஒரு வாக்கியம் ஓர் அர்த்தத்தை சொன்னால் அல்லது வேதாந்தங்கள் அல்லாத வேதாந்தங்களிலும் சஞ்சரித்து அதே பொருள் தான். அதே போல ஞான பாகத்தை நம்ம அறிஞ்சுக்கணும் போது உபனிஷத்தை படிக்கிறோம். ஈசா உபனிஷத், ஈசோபனிஷத் அப்படின்னு ஒரு உபனிஷத்துல ஒரு விஷயத்தை படிக்கிறோம். அதோட விடக்கூடாது, அதுக்கேனும் உபனிஷத்துல எப்படி சொல்லியிருக்கு, சாந்தோக்கிய உபனிஷத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு ஒன்னொன்னு மற்ற உபனிஷத்துல இதே விஷயத்துக்கு என்ன சொல்லியிருக்குன்னு போய் அங்க போய் தேடணும். அங்க போய் தேடி என்ன பண்ணணும், இதே போல ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடா இருக்கிற அர்த்தங்களை எல்லாம் சமன்வயப்படுத்த பார்க்கணும். கடைசியில நமக்கு எந்த அர்த்தம் தெளிவாக புலப்படுகிறதோ அதுக்கு சேர்றதை எல்லாம் துணைக்கு எடுத்து தெரிஞ்சுக்கணும். ரெண்டும் அதே தான். வேதத்தை நன்னா தெரிஞ்சுக்கணும், ஒரு அர்த்தத்தைன்னா கிளைகளுக்குள்ள போய் ஆராய்ஞ்சி தெரிஞ்சுக்கணும். வேதாந்தத்தை தெரிஞ்சுக்கணும்னா உபனிஷத்துக்கள் எல்லாத்துக்குள்ள போய் ஆராய்ஞ்சி நமக்கு வேண்டிய அர்த்தத்தை அதுக்கேற்ற விஷயங்களை மாத்திரம் எடுத்துக்கணும். சுவாமி நாம எங்க இருக்கிறோம் இதெல்லாம் நமக்கு புரிய போதான்னு கேட்டா அதுக்கு தான் சுருக்க போறார். புரியுதா? இப்ப படிச்சா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு வேதாந்தத்திலே ஒரு வாக்கியம் ஒரு அர்த்தத்தை சொன்னால் அல்லாத வேதாந்தங்களிலும் சஞ்சரித்து மற்ற உபனிஷத்துல போய் தேடணும். அவற்றில் சொல்லுகிற அர்த்தங்களுக்கு அந்யோன்ய விரோதம் பிறவாதபடி விஷய விபாகம் பண்ணி, ஓ இந்த இடத்துல ஏன் இப்படி சொல்லியிருக்கு, இந்த இடத்துல ஏன் இப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு அதை பிரித்து பார்த்து இதுதான் உயர்ந்த அர்த்தம்னு தெரிந்து தனக்கு அபிமதமான வர்த்தங்களோட சேரும் அவற்றை சேர்க்கை. நமக்கு இது ஞானத்தினால தெரியுது, ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னொன்னு புரியுது, இல்ல இதுதான் தேறின அர்த்தம், இது கூட சேர்ந்து வர்ற இதையெல்லாம் கூட சேர்த்துக்கலாம் அப்படின்னு சேர்த்துக்கிறது தான். இதுதான் சுவாமி இதெல்லாம் நம்ம சாதாரண ஜனங்க பண்ண முடியுமா? இப்ப அதுக்கு வந்துருவோம் கடைசியில. இதை புரிஞ்சுக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கேன்னா திரும்ப புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். வேதத்துல ஒரு அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும்னா அதனுடைய கிளைகள்ல போய் ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கணும் சுவாமி. வேதாந்தத்துல ஒரு அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும்னா அதனுடைய பல உபனிஷத்துக்கள் அதுதான் வேதாந்தம், அதுல என்ன சொல்லி இருக்குன்னு பார்த்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். சுவாமி இஸ் இட் பாசிபிள், இது என்னால முடியுமா அதை சொல்ற.
அப்படி பார்த்தால் இதுதான் யாரால முடியும்? மகாமதிகளான மகரிஷிகளுக்கொழிய. இதெல்லாம் ரொம்ப பெரிய வேதவியாசர், வால்மீகி, வசிஷ்டர், வாமனர், ஜாபாலி இவங்களுக்கெல்லாம் முடியும் சுவாமி. அல்லாதார்க்கு செய்ய போகாமையாலே. என்ன போல சாமானிய நான் வேதம்னா என்னன்னு தெரியாது, நான் எங்க கத்துக்க போறேன்? இவ்வளவு வேதத்துல போய் தேடி இது சரின்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறேன்? அப்ப எப்படி சுவாமி தெரிஞ்சுக்கிறது? அழகா வந்துட்டாரு பாருங்க. வேத அர்த்தம் அறுதி இடுவது. அறுதி இடுவது தான் இவ்வளவு நேரம் பார்த்திருக்கோம். எப்படி நம்ம கரெக்டா எஸ்டாப்ளிஷ் பண்றது? சுவாமி இவ்வளவு பிரான்ச்சஸ்ல போய் தேடணுமா? எல்லா உபநிஷத்துல போய் தேடணுமா? ஐயோ அது நம்மால முடியாதுன்னா உபபிரம்மணத்தை பாரு, அழகா கொண்டு வந்துட்டாரு பாருங்க. உன்னால முடியல, அப்ப உபபிரம்மணங்களை வச்சு தெரிஞ்சுக்கோ. அதை சொல்ற, உபபிரம்மணங்கள் கொண்டே நிர்ணயிக்க வேணும். ஆகையாலே தன் நிர்ணாயகங்களை அருளி செய்கிறார். அதனால மேல சொல்ற அழகா படிக்கட்டு கொண்டு வர பாருங்க. வேதம்னு சொன்னார், வேதார்த்தம்னு சொன்னார், வேதார்த்தம் அறுதி இடுகைன்னு சொன்னார். நீயா கண்டுபிடிக்க முடியாதுடா ராஜா, நீ இதிகாச புராணங்களை நம்பினாதான் கத்துக்க முடியும்னு கொண்டு வந்துட்டார். என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டார். அப்ப நீ வேதாந்தங்களினுடைய அர்த்தம் என்னது, கர்மபாகத்தின் அர்த்தம், ஞான பாகத்தின் அர்த்தம் என்னதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா உன் முயற்சியால பண்ண முடியாது. எதனால தெரிஞ்சுக்க முடியும் சுவாமி? ஸ்மிருதி இதிகாச புராணங்களால தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னுட்டார். இப்ப வேகமா பார்த்து முடிச்சிடலாம். உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்மிருதினா என்ன, இதிகாசம்னா என்ன, புராணம்னா என்னன்னு சொல்ல போற, பார்த்துருவோம். என்று ஸ்மிருதிகள் ஆவன. சரி, யார் சுவாமி ஸ்மிருதினா என்னது? அது சொல்ற, ஆப்தரான. ஆப்தர்னா நமக்கு நல்லது நினைக்கக்கூடியவர்கள், ஏதோ இந்த உலகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்லது செய்யலாம் அப்படின்னு சொன்னா ஆப்தர்கள். ஆப்தரான யார் அவர்? மனு, அத்ரி, விஷ்ணு, ஹாரீத, யாக்ஞவல்க்யாதிகளாலே. இவங்கெல்லாம் முனிவர்கள். ஒரு முனிவரும் என்ன பண்ணுவார்? வேதத்தை எடுத்து ஸ்மரணம் பண்ணுவார். ஸ்மரணம் பண்ணி அவர் நியாயங்களை எழுதுவார். இதுதான் அர்த்தம், இதுதான் இதுன்னு சொல்லி தர்ம சாஸ்திரங்களை கொடுக்கிறார். அதுக்குதான் என்ன சொல்றோம்? மனு தர்ம சாஸ்திரம், அத்ரி மனு தர்ம சாஸ்திரம், விஷ்ணு தர்ம சாஸ்திரம், ஹாரீத தர்ம சாஸ்திரம், யாக்ஞவல்க்ய தர்ம சாஸ்திரம் அப்படின்னு வந்திருக்கு. இதுக்கு இன்னும் சாஸ்திரங்கள் கீழே பாருங்க. உங்களுக்கு இந்த நோட்ஸ் இருக்கிறதுனால நான் படிச்சா போதும், நான் என் விளக்க போறதில்ல. அவர் சொல்றாரு என்னென்ன சாஸ்திரங்கள் அப்படின்னு சொல்றாரு. 18 ஸ்மிருதிகள் கீழே எழுதியிருக்கு பாருங்க. இந்த பக்கத்துல 27வது பக்கத்துல நடுவுல இருக்கு பாருங்க. 18 ஸ்மிருதிகள் எழுதியிருக்கார். மனுஸ்மிருதி, ப்ரஹஸ்பதி ஸ்மிருதி, தக்ஷ ஸ்மிருதி, இயமஸ்மிருதி, கௌதம ஸ்மிருதி, அங்கிர ஸ்மிருதி, யாக்ஞவல்க்ய ஸ்மிருதி, பிரதேச ஸ்மிருதி, சாதாதப ஸ்மிருதி, பராசர ஸ்மிருதி, சம்வர்த்த ஸ்மிருதி, உச்சன ஸ்மிருதி, சங்க ஸ்மிருதி, லிகிச ஸ்மிருதி, அத்ரி ஸ்மிருதி, விஷ்ணு ஸ்மிருதி, ஆபஸ்தம்ப ஸ்மிருதி, ஹாரீத ஸ்மிருதி. சுவாமி மூச்சு வாங்குதே சுவாமி. நாங்க இதுல கேள்விப்பட்டதெல்லாம் மனு தர்ம சாஸ்திரம்னு ஒண்ணுதான் எங்க காதுல விழுந்திருக்கு. ஏதோ அடிக்கடி நீங்க சொல்லும் போது மனுவோட சேர்த்து 2-3 பேர் இது மாதிரி தெரிஞ்சது ஆபஸ்தம்ப சூத்திரம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா ஸ்மிருதிகள் எவ்வளவு இருக்கு பாருங்க. அப்ப மனு ஸ்மிருதி, யாக்ஞவல்க்ய ஸ்மிருதின்னு அடிக்கடி பெரியவங்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனா 18 ஸ்மிருதிகள் இருக்கான். அப்ப அந்த ஸ்மிருதிகளை வைத்து தான் வேதத்தினுடைய பொருள் தெரிஞ்சுக்க முடியும். கர்மபாகத்தின் பொருள் அது அடுத்த விளக்கமா வரப்போகுது, மேல சொல்லிடுறேன். அதே போல இதிகாசம். அடுத்தது இதிகாசம்னா என்ன? இதிகாசம்னா இதிகாசம், இது இப்படி நடந்ததுன்னு சொன்னா இதிகாசம். அதை சொல்றாரு பாருங்க, மேல பார்ப்போம். அது தர்மசாஸ்திரங்கள். அடுத்தது இதிகாசங்கள் ஆவன புறாவிருத்த, புற ஆவிருத்த, இது இப்படி நடந்தது பிரதிபாதகங்களாக அதை விளக்கி சொல்றது. வால்மீகி மகரிஷி வால்மீகி ராமாயணம் எழுதும் போது வாழ்ந்திருந்தார். அவர் இது இப்படி நடந்ததுன்னு எழுதுறார். மகாபாரதம் வேதவியாசர் கிருஷ்ணர் காலத்துல மகாபாரதம் எழுதும் போது அவரும் வாழ்ந்திருக்கார். அதுல இருக்கிறத அப்படியே எழுதியிருக்கார். அது இதிகாசம். அப்ப இது இப்படி நடந்ததுன்னு ஒரு நடந்த விஷயத்தை விளக்கி எழுதுறது இல்லையா, அது இதிகாசங்கள். அப்புறம் புராணங்கள். சுவாமி புராணம்னா என்ன? அது சொல்றாரு. புராணங்கள்னா அதுக்கு 5 லட்சணம் இருக்கு. ஒரு புராணம் விஷ்ணு புராணம் அப்படின்னு, லிங்க புராணம், ஸ்ரீமத் பாகவத மகா புராணம். இல்ல புராணம்னு சொன்னா என்ன சுவாமி? அதுக்கு 5 லட்சணங்கள் இருக்கு. அடியே ஸ்ரீமத் பாகவதம் சொல்லும் போது இதெல்லாம் விளக்கி சொல்லியிருக்கேன். யாராவது பார்க்கணும்னா போய் பாருங்க. அதுல சர்க்காதி பஞ்சலக்ஷண உபேதங்களான ஒரு புராணம்னு சொன்னா அதுக்கு 5 லட்சணங்கள் இருக்கு. 5 அடையாளங்களோட கூடி இருந்தாதான் அதுக்கு புராணம்னே பேர். அது என்னன்னு பார்ப்போம். இந்த சர்க்கங்கள் இருக்கணும் அப்படின்னா முதல்ல அது என்ன சொல்லும்? படைத்தலை பத்தி சொல்லணும்.
முதல்ல என்ன பண்ணணும்? படைத்தல், சிருஷ்டியை பத்தி சொல்லணும். அதே 27வது பக்கத்துல கீழே இருக்கு பாருங்க. சிருஷ்டியை பத்தி சொல்லணும், சம்ஹாரத்தை பத்தி சொல்லணும். அழிதல், ஒண்ணு படைக்கப்படுறது எப்படி, அழிக்கப்படுறது எப்படி, வம்சம், இந்தந்த வம்சங்கள், சூரிய வம்சம், சந்திர வம்சம் அப்படின்னு வம்சம், அந்த வம்ச சரித்தம், அந்த வம்சத்துல இருக்கக்கூடிய சரித்திரங்கள், இவருக்கு அப்புறம் இவர் ஈஸ்வாகு, மாந்தாத்தா, திலீபன், அத சரித்தம். அதுக்கப்புறம் மன்வந்திரம், இன்னென்ன மன்வந்தரங்கள் அப்படிங்கிறது காலத்தின் பிரிவு. ஒரு இந்திரன் ஒரு மன்வந்திரத்துக்கும் மாறுவார், சப்தரிஷி மாறுவார். இதெல்லாம் சொன்னா அது புராணம். எது புராணம்? 5 இலக்கணங்களோடு கூடியது புராணம். 5 லட்சணங்கள். எது 5 லட்சணங்கள்? எப்படி படைக்கப்பட்டது, எப்படி அழிக்கப்படுகிறது, என்னென்ன வம்சங்கள் இருக்கிறது, அந்த வம்சத்துக்கு உள்ள இருக்கிற சரித்தங்கள் என்ன, மன்வந்தரங்கள் என்ன அப்படின்னு சொல்றதுதான் புராணம். அந்த புராணங்கள் எத்தனை சுவாமி? அதுவும் சொல்லிட்டார், இங்கே பார்த்துருவோம். பிராம புராணம், பாத்ம புராணம், விஷ்ணு புராணம் போன்றவை. இது போல புராணங்கள்னு சொல்றார். 18 புராணங்கள் பட்டியல் அங்கேயே இருக்கு. பிரம்ம, பத்ம, விஷ்ணு, பாகவத, சைவ, பவிஷ்ய, நாராதீய, நாரதீய, மார்க்கண்டேய, ஆக்னேய, பிரமகைகவர்த்த, லைங்க, வராக, சாந்த, வாமன, கூர்ம, மச்ச, காருட, பிரம்மாண்ட புராணங்கள். பிரம்மைகவர்த்த புராணம். அப்ப 18 புராணங்கள். அப்ப வேதத்தின் உயர்ந்த பொருளை எப்படி அறியலாம்னு கேட்டா ஸ்மிருதிகளாலும், இதிகாசங்களாலும், புராணங்களாலும். இப்ப புராணத்துக்கு வந்துட்டார். இப்படி இருக்கிறத சொல்றார். இவற்றாலே அப்ப சர்க்காதி பஞ்சலக்ஷணோ பேதங்களான பிரம்ம, பாத்ம, வைஷ்ணவாதிகள், பிரம்ம புராணம், பாத்ம புராணம், வைஷ்ணவாதிகள்னா வைஷ்ணவன்னா விஷ்ணு புராணம், அது தொடக்கமாக இருக்கக்கூடிய 18 புராணங்களாலே வேதார்த்தம் அறுதியிடுவது இவற்றாலே என்று இப்படி நியமேன வருளி செய்தது. எதுக்கு சுவாமி இதை சொல்றார்? முதல்ல எதுக்கு இதை சொல்றார்? ஏன் இதை சொல்றார்னா, நீ ஏன் முயற்சி செய்து கத்துக்கொள்ள முடியாதுடா, நீ ஏன் முயற்சி பண்ணனா தப்பு தப்பா தெரிஞ்சுக்குவே, தப்பா தெரிஞ்சுட்டு தப்பான விஷயத்தை கடைபிடிச்சு அழிஞ்சே போயிடுவோம், வீணா போயிடும். ஒரு விஷயத்தை ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, இன்னதை தயாரிக்கணும் அப்படின்னா இதுதான் மூலப்பொருள், இந்த மூலப்பொருளை இவ்வளவு சேர்த்தால்தான் இது வரும் அப்படின்னு தெரிஞ்சு ஒருத்தன் ப்ரொடியூஸ் பண்ணான்னா ப்ராடக்ட் வெளியே வரும். அதை பத்தி சரியா தெரிஞ்சுக்காம இவனே ஏதோ தனக்கு தோணுனதை எடுத்து இதை கொஞ்சம் ஊத்தி அதை கொஞ்சம் ஊத்தி இதை கலக்கினா வருமா கடைசியில பலன் கிடைக்காது. ஒரு வீட்டுல சமையல் பண்றாங்க, மனைவி சமையல் பண்றாளேன்னு புருஷன் ஒரு நாள் பார்த்தார். அவ ஏதோ ஒரு பாத்திரத்தை வைக்கிறா, எதையோ கொஞ்சம் கொட்டுறா, அதுல எதையோ அப்பப்போ போடுறா, அப்படியே பார்த்தார். இவரும் என்ன பண்ணார், டைம் நோட் பண்ணிக்கினார். அவ இல்லாத நேரம் பார்த்து இவரும் ஒரு பாத்திரத்தை வச்சார், அந்த நேரத்துக்கு ஒரு தண்ணியை ஊத்தினார், அந்த நேரத்துக்கு ஏதோ ஒண்ணு போட்டார். வந்துருமா? வராது. நாம சும்மா முயற்சி பண்ணா வராது. ஒருத்தர் போய் கத்துக்கணும், அவங்க கிட்ட போய் இதை தெரிஞ்சவங்க கிட்ட போய் இது இப்படின்னு தெரிஞ்சாதானே வரும். அப்ப வேதத்தினுடைய அர்த்தத்தை தானே அறிதல், ஸ்வய யத்தனத்தாலே, தன் யத்தனத்தினால அறிஞ்சோம்னா பிரச்சனை. நீ அதையே இதிகாச புராணங்கள் ஸ்மிருதிகளை கொண்டு அறிந்தான்னா தெளிவான அர்த்தம் கிடைக்கும். அதனால சொல்றார் அப்படின்னு சொல்லாரு. அதனால வேதார்த்தம் அறுதியிடுவது இவற்றாலே என்று இப்படி நியமேன அருளி செய்தது. கண்ணா, நீ வேதத்தோட அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னா உபபிரமணங்களான ஸ்மிருதி இதிகாச புராணங்களால தான் தெரிஞ்சுக்க முடியும்பா அப்படின்னு அவர் ஏன் சுவாமி இப்படி அடிச்சு சொல்றார் அப்படின்னு கேட்டா, இவற்றை ஒழிய நான் ஸ்மிருதி இதிகாச புராணம் எல்லாம் படிக்க மாட்டேன் சுவாமி, ஸ்வபுத்தியா நிர்ணயிக்கும் அளவில் என் புத்திக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பண்றேன், எனக்கு இதுதான் சரின்னு படுது அப்படின்னு நினைத்தாய் என்றால் அல்பஸ்ருதனானவனுக்கு இவன் கேட்டதே கொஞ்சம், வாழ்நாளே குறைவு, அதுல வேதம் நூல் பிராயம் 100 மனுஷர்தாம் புகுவரேலும் பாதியும் உறங்கிப்போம் நின்றதி 17 ஆண்டுன்னு வீணா போயிடுச்சு. நாம எவ்வளவு நாள் உட்கார்ந்து கேட்டிருக்கிறோம். இப்ப ஸ்ரீவச்சன பூஷணமே மொத்தமா 7 நாள்ல 7 × 24 2 மணி நேரம் கேட்கறோம். இவ்வளவுதான் நம்ம கேட்கறோம். நம்மளாவது இவ்வளவு கேட்கறோம். கேட்காம எத்தனை பேர் சுத்திட்டு இருக்கான்? இந்து தர்மத்துக்கு பிரச்சனையே எவனும் கேட்கறது இல்லை. ஒரு கிறிஸ்துவனோ முஸ்லீமோ கூட அவன் போய் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை உட்காந்து 1 மணி நேரம் ஏதோ பாதிரியார் படிக்கிறத கேட்கறான், யாரோ ஒருத்தர் ஏதோ சொல்றத கேட்கறான். நம்ம மக்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்கறதோ இல்லை, இவங்களே. இதுக்கு காரணம் நாம தான். நாம என்ன பண்றோம், நல்லா படி, நல்லா அங்க போய் சம்பாரி, நல்லா சந்தோஷமா இரு, நம்ம எல்லாரையும் ஐஸ்வர்யத்தை ஆக்கினது யாரும் இல்லை, நம்ம தான். ஆனா அவர்கள் அதோட கூட சேர்த்து அவங்க கடவுளுடைய ஆனந்தத்தை கத்துக் கொடுக்குறான். நமக்கு அது இல்லையே. அதை இங்க சொல்றாரு பாருங்க, அல்பஸ்ருதனானவனுக்கு, கொஞ்சமா கேட்டவனுக்கு விப்ரதிபத்தி வருமாகையாலே கலக்கம் வந்துடும், குழப்பம். இது சரியா அது சரியா தப்பா புரிஞ்சுக்குவான். அப்ப என்ன வேத கால்யுஷ்ய ஹேதுவாம் என்று அவனுக்கு தவறான அர்த்தம்.
வேதத்துக்கு தப்பான அர்த்தத்தை புரிஞ்சுக்குவான், அதுக்கு காரணமாயிடும் என்று நினைத்து இந்நியமனம்தான் இதிகாச புராணாபியாம் வேதம் சமுபப்ரம்மயேத் பிபேத் அல்பஸ்ருதாத் வேதஹா மாமேயம் பிரதிரஷ்யதி. வேதமே பயப்படுது, ஐயையோ இவனுங்க வேதமான எனக்கு இவனா அர்த்தத்தை பார்த்தான்னா தப்பு தப்பா அர்த்தம் சொல்லிடுவான் போல் இருக்கே அப்படின்னு பயப்படுதான் வேதம். எதை வச்சு தெரிஞ்சுக்கணும்? இதிகாச புராணாபியம், இதிகாசத்தையும் புராணத்தையும் கொண்டுதான் வேதம் சமுபப்ரம்மயேத். அப்ப வேதம் இதிகாசம் புராணம்னு சொல்ற உபபிரம்மணங்களை கொண்டுதானே வேதத்தினுடைய நம்முடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். இவன் தானே முயற்சி பண்ணி தப்பான அர்த்தத்தை படிச்சுக்கோம் போல் இருக்கே. அது சொல்லுது பிபேத் அல்பஸ்ருதாத் வேதஹா. அடப்பாவிகளா, கொஞ்ச நஞ்சம் ஏதோ சும்மா காதுல கேட்காம அரைங்குறையுமா கேட்டுட்டு நான் இதுதான் அர்த்தம்னு தெரிஞ்சுக்கிறானே. மாமேயம் பிரதர்ஷியதி, என்னை புரித்து வேதமாத்தா கஷ்டப்படுது. என்னை பத்தி இப்படி கொஞ்சம் ஒண்ணுமே கேட்காம அறிவு கெட்டவர்கள் தப்பு தப்பா அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறாங்களே. இவங்க ஒழுங்கா இதிகாச புராணங்கள்ல என்ன சொல்லி இருக்குன்னு அதை கொண்டு இல்லை என்னுடைய அர்த்தத்தை தெரியணும். இவங்க இப்படி தப்பா அர்த்தத்தை புரிஞ்சு என்னை கெடுத்துருவாங்க போல் இருக்கே அப்படின்னு வேதமாதா பயப்படுதான். இது பார்ஹஸ்பத்திய ஸ்மிருதியில சொல்லியிருக்கு. இந்த ஸ்லோகத்தை பின்னாடியும் பார்க்க போறோம். இதிகாச புராணாபியாம் வேதம் சமுபப்ரம்மயேத், வேதத்தினுடைய பொருளை உபபிரம்மணங்களான இதிகாச புராணங்களை கொண்டுதான் அறியணும். ஆனால் பிபேத் அல்பஸ்ருதாத், ஏதோ கொஞ்ச நஞ்சம் கேட்ட அல்பஞானத்தை உடையவர்கள் தானே தனக்குத்தானே இது அர்த்தம்னு நினைச்சா வேதோ மாமயம் பிரதிருஷ்யதி, அவர்களால் தவறான அர்த்தத்தை புரிந்து வேதத்திற்கும் களங்கத்தை ஏற்படுத்துவார்கள் அப்படின்னு பார்ஹஸ்பத்திய ஸ்மிருதியிலும் மகாபாரதத்திலும் சொல்லப்பட்டதிரே முடிக்கிறார். இவ்வுபக்கிரம வாக்கிய பிரக்கிரியையாலே. அப்ப இதனால என்ன சொல்றார்? இந்த ரெண்டு உபக்கிரம வாக்கிய பிரக்கிரியையாலே சொல்ல வர்றது என்னன்னா, இந்த வேதார்த்தம் அறுதியிடுவது ஸ்மிருதி இதிகாச புராணங்களாலே அப்படின்னு எதுக்கு சுவாமி சொல்ல வரார் அப்படின்னு கேட்டா, புருஷகார வைபவம் தொடங்கி ஆச்சாரிய அபிமான பர்யந்தமாக இப்பிரபந்தத்தில் அருளி செய்கிற வேதார்த்தங்கள் எல்லாம் உபபிரம்மணங்கள் கொண்டே நிச்சயித்தருளி செய்கிறார் என்னுமிடம் தோற்றுகிறது. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, மணவாள மாமணிகள் சொல்ற வாக்கியம். ஏன் இதை முதல்ல சொல்றார்? வேதார்த்தம் அறுதியிடுவது ஸ்மிருதி இதிகாச புராணங்களாலேன்னு சொல்றார். புராணங்களாலே, ஸ்மிருதி இதிகாச புராணங்களால தான் வேதத்தினுடைய அர்த்தத்தை அறிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட். த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் அப்படின்னு அது ஸ்டேட்மெண்ட், அதுல ஒன்றும் குழப்பமே இல்லை. ஏன் இதை சொல்றார்னா, இவர் இப்ப எழுதுறாருல 460 சூத்திரங்கள், இந்த சூத்திரங்கள்ல ஆரம்பத்துல புருஷகார வைபவம்னு தொடங்கி கடைசியில ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம்னு முடிக்க போறாருல, இதுல சொல்லப்படக்கூடிய இந்த கருத்துக்கள் எல்லாம் எங்க இருந்து எடுத்து பேசினார்னு கேட்டா, இதெல்லாம் வேதாந்த அர்த்தங்கள். இதெல்லாம் எங்க இருந்து சொன்னார் சுவாமி? வேத அர்த்தங்கள் எங்க இருந்து எடுத்தார்னு கேட்டா, உபபிரம்மணங்களான ஸ்மிருதி இதிகாச புராணங்கள்ல இருந்துதான் எடுத்து சொல்லி இருக்கிறார் அப்படின்னு நல்லா தெரியுதே. முதல்ல இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? ஆரம்பத்திலே ஸ்மிருதி இதிகாச புராணங்களாலேன்னு சொன்னா, அப்பா நான் பின்னாடி பேசி இருக்கிறது எல்லாம் ஸ்மிருதியிலையும் இதிகாச புராணத்துல இருக்கிறத தான் பேசி இருக்கிறேன்டாப்பா, நான் வேற எதுவும் பேசல அப்படின்னு நன்றாக தெரிகிறதே. அதுதான் ததர்த்தங்கள் அருளி செய்கிற ஸ்தலங்களிலே சம்பிரதிபந்தம். இப்ப நான் சொன்னா உங்களுக்கு புரியாது, மனோல மாமணிகள் சொல்றார். பின்னாடி அந்தந்த சூத்திரம் வரும்போது நான் அந்தந்த அர்த்தம் சொல்ல போறேன் பாருங்க, அப்ப உங்களுக்கு தெளிவா புரியும். ஓஹோ இது இந்த ஸ்மிருதியில சொல்லியிருக்கா, ஓஹோ இதிகாசத்துல இப்படி இருக்கா, ஓஹோ மகாபாரதத்துல இப்படி இருக்கா, பின்னாடி பெரிய போது அந்தந்த சூத்திரம் நீங்க படிக்கும் போது தத்தர்த்தங்கள் அருளி செய்கிற ஸ்தலங்களிலே பின்னாடி நீங்க அந்தந்த சூத்திரத்தை படிக்கும் போது உங்களுக்கு இது நன்னா தெரியும். சம்பிரதிபந்தம் நன்றாக சொல்லப்படுகிறது. ஆக இவ்வாக்கியத்தால், திரும்பி நீங்க வாக்கியத்தை என் கூடயே சொல்லுங்க பார்க்கலாம். வேதார்த்தம் அறுதி இடுவது ஸ்மிருதி இதிகாச புராணங்களாலே அப்படிங்கிற முதல் சூத்திரத்தாலே சகல பிரமாணங்களிலும் வேதமே பிரபல பிரமாணம் என்னுமிடமும் என்ன தெளிவா சொன்னார்? 8 பிரமாணங்களுக்குள்ள வேதம் தான் பிரபல பிரமாணம், அதுதான் உண்மையான தேறி நின்ற பிரமாணம். அதை விளக்கி சொல்லிட்டார். ததர்த்த நிர்ணயம் பண்ணும் அந்த வேதம்னு சொன்னா வேதாந்தமும் சேர்த்துக்கணும், அதுதான் உயர்ந்த பிரமாணம்னு முதல்ல சொல்லிட்டார். அதனுடைய உண்மையான பொருளை தெரிந்து கொள்ளும் பொழுது நிர்ணயம் பண்ணும் போது எப்படி தெரிஞ்சுக்கணும்? கிரமமும் சொல்லிற்றாய்த்து. நீங்க எழுதிக்கணும் எது கிரமம்? ஸ்மிருதி இதிகாச புராணங்களை கொண்டுதான்
பிரபல பிரமாணமான வேதத்தின் உண்மையான பொருளை அறியலாம். அதுதான் இப்ப இதனுடைய அர்த்தம். அதுதான் எல்லா பிரமாணங்கள்ல வேதம் சிறந்தது. அந்த வேதத்துல சொல்லப்பட்ட உபயபாகங்கள் கர்மபாகம் ஞானபாகம் அதனுடைய திரண்ட பொருள் இன்னது அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எதை கொண்டு, என்ன கிரமம், எதனால இதை தெரிஞ்சுக்கலாம்னா உபபிரமணங்களான இதிகாச புராணங்களை கொண்டுத்தான் தெரிந்து கொள்ள முடியும் என்பது முதல் சூத்திரத்தினுடைய அர்த்தம். நாளைக்கு அழகான இரண்டாவது சூத்திரத்தை பார்க்க போறோம். ரொம்ப அழகா எளிமையா புரிஞ்சுக்கலாம். இனிமே இது வரைக்கும் கேட்டதை இன்னைக்கு ஒரு தடவை நல்லா கேட்டுக்கோங்க. நாம படிக்கட்டா தான் ஏறி இருக்கோம். வேதத்துல வேதம் சிறந்தது. அந்த வேதத்தின் அர்த்தம்னு சொன்னாக்கா கர்மபாகம் ஞானபாகம். கர்மபாகம் ஞானபாகம்னு சொன்னா பகவத் ஆராதன ரூபமான கர்மமும் ஆராத்திய வஸ்துவான பிரம்மத்தை பற்றிய ஞானம். அதனுடைய திரண்ட பொருள்னு சொன்னா ஒரு முமுட்சுவானவன் சரணாகதன் எதை எடுத்துக்கணும்னு கேட்டா கைங்கரிய ரூபேன எடுத்துக்கணும். மற்ற உபாயங்களை பற்றக்கூடாது. பரபிரம்மே உபாயம் உபேயம் என்ற ஞானம் தான் வேதார்த்தம். சுவாமி இதை எப்படி நன்றாக தெரிந்து கொள்ளுவதுன்னு கேட்டா, நான் வேதத்தினுடைய அர்த்தத்தை கர்மபாகத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா பல கிளைகள்ல போய் தேடி தெரிஞ்சுக்கணும், கஷ்டம். வேதாந்தத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும்னா பல உபனிஷத்துக்கள்ல போய் தேடி தெரிஞ்சுக்கணும், கஷ்டம். அதெல்லாம் ரொம்ப பெரிய மகரிஷிகளால முடியும். அப்ப எங்களுக்கு எது வழின்னு கேட்டா ஸ்மிருதிகள் 18 ஸ்மிருதி, இதிகாசங்கள் 2 இதிகாசங்கள், புராணங்கள் 18 புராணங்கள். இதை கொண்டுதான் இந்த வேதாந்தங்களினுடைய வேதாந்தத்தின் அர்த்தத்தை தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு எதுக்கு சொன்னார்னு சொன்னா, நான் இப்ப சொல்ல போற எல்லாம் இந்த சூத்திரங்கள்ல எல்லாமே புருஷகார வைபவம் தொடங்கி ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம்னு முடிக்கிற வரையில எல்லாமே ஸ்மிருதி இதிகாச புராணங்கள்ல இருக்கக்கூடிய கருத்துக்கள் அப்படின்னு சொல்லி கடைசியில என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், பிரமாணங்களுக்குள்ளே வேதம் தான் பிரபலமான பிரமாணம். அதனுடைய உண்மையான திரண்ட பொருளை நிர்ணயிக்கும் பொழுது நேரடியாக நாம ஆராய்ச்சி செய்து நிர்ணயிக்க முடியாது. உபபிரமணங்களான இதிகாசங்கள் புராணங்கள் ஸ்மிருதிகளை கொண்டே அறியலாம் என்று அழகான அர்த்தத்தை சொல்லி இருக்கிறார். அதோடு இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறேன். நாளைக்கு மாலை 5 மணிக்கு இதே வகுப்பு திரும்பி தொடர்ந்து நடைபெறும். அடியார்கள் விடாம கேட்கணும். பிள்ளை லோகாச்சாரியார் திருவடிகளே சரணம், ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், பிள்ளை லோகாச்சாரியார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். உங்களுக்காக முடிந்த அளவுக்கு எளிமையா சொல்ல பார்க்கிறேன். நான் இன்னும் டீப் மீனிங்குக்கே போகல. இதை வரைக்கும் நல்லா கத்துக்கோங்க. அடுத்த சொல்லி பாருங்கோ, எழுதி பாருங்கோ, கேட்டு பாருங்கோ, அப்படியே வாக்கிங் போகும்போது நினைச்சு பாருங்கோ, மனசுல நன்றாக அர்த்தம் புரியும் என்று சொல்லி அமைகிறேன். நாளை மாலை வகுப்பை சந்திப்போம். அடியனுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு பல பேர் வாழ்த்துக்களை போட்டிருந்தீங்க. அடியேன் நீசனேன் நிறைவொன்றுமில்லேன். அடியனுக்கெல்லாம் ஒரு ஞானமும் இல்லை. பெரிய பெரியவர்களுக்கு நடுவில் ஏதோ நாம் இப்படி ஒரு காலத்தை செய்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் தழை தோங்கி எல்லாரும் எம்பெருமானார் திருவடிகளை ஆசிரித்து எல்லாரும் உஜ்ஜீவனத்தை அடைய வேண்டும் என்ற ஆசையோடு அனைவருக்கும் பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரிய பிராப்திரசு. எல்லாருக்கும் இந்த விஷயத்தை கேட்குறீங்க. உங்க அனைவருக்கும் ஞானம் நன்றாக வரணும், அந்த ஞானத்தை செயல்படுத்த வரணும். அதே போல 4 பேருக்கு சொல்லக்கூடிய அந்த சக்தியையும் அந்த எம்பெருமானாரே நல்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு அமைகிறேன். ஷமிக்க பிரார்த்தனை.